சங்கீதம் நான் பாடு குரல் தந்த இயேசுவுக்கு சரங்களில் துதி பாடுவேன். 7 சரங்களில் துதி பாடுவேன். தாளங்கள் முழங்கிட ஜதியோசை கேட்டிட புகழ் மாலை நான் சூடுவேன். இசை மொழியாலே தேவனின் பாதம் அலவனை செய்து அலங்கரிப்பே. சங்கீதம் நான் பாட குரல் தந்த இயேசுவுக்கு சரங்களில் துதி பாடுவேன். 7 சரங்களில் துதி பாடுவேன். கைத்தாளு ஒலிகள் துரிநாதம் எள்ளும் வீட பரமனை பண்பாடுவே. துதிகளின் நடுவில் வாசம் செய்பவரை கோடி துதிகளால் துதித்திடுவே. சங்கீதம் நான் பாடு குரல் தந்த இயேசுவுக்கு சரங்களில் துதி பாடுவேன். 7 சரங்களில் துதி பாடுவேன். சங்கீதம் நான் பாடு குரல் தந்த இயேசுவுக்கு சரங்களில் துதி பாடுவேன். சரங்களில் துதி பாடுவேன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். தேவ செய்திக்காக அருமையான சகோதரர் டேனியல் சீனிவாசன் அவர்கள் முன்னேல் வருவார்கள்.
தேவ செய்தியை நாம் கேட்பதற்கு ஆயத்தமாக இருப்போம். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமையட்டும். அநேக தேவ ஊழியர்கள் மத்தியில் வந்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவ செய்திக்கு முன்பாக பாஸ்டர் இயேசுராஜ் திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறார். அவர் முன்னால் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர்ஸ் ஆர் வெல்கம். தயவுசெய்து எல்லா ஊழியர்களும் உள்ளே வந்து உட்காரணும். ஊழியர்கள் வெளியே உட்காரக்கூடாது, அது சரியில்லை. வெள்ளர்கள் உள்ளே வந்து உட்கார்ந்தீங்கன்னா பின்னால் வந்த விசுவாசிகள் உட்காருவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். தேவ செய்திக்காக ஜெபிக்க போகிறேன். யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகத்தான தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த கடைசி நாட்களிலே புறஜாதிகளுக்காக இறங்கி வந்த பலமுள்ள தூதனே, மகத்தான தெய்வமே, ரகசியங்களை வெளிப்படுத்தினவரே, எங்களை நித்தியத்துக்கென்று மீட்டு கொண்டவரே, எங்களை முன்னறிந்து முன்குறித்தவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய நீதி அல்ல, எங்களுடைய செயல்கள் அல்ல கர்த்தாவே, எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று நீர் உம்முடைய வேதத்தில் எங்களை குறித்து சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே. ஆனாலும் இந்த கடைசி நாட்களில் நீர் இறங்கி வந்து அக்னி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் வெளிப்படுத்தி, நான் உன்னை எடுத்துக்கொள்ள போவதற்காக நான் ரோமியோவாக வந்திருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு இந்த நாளில் உம்முடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்தி வந்த தெய்வமே, புறஜாதிகள் அதை காண மாட்டார்கள், ஆனால் நீங்களோ என்னை காண்பீர்கள் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, இந்த நேரத்தில் கூட எங்கள் மத்தியில் இருக்கிறதான அக்னி ஸ்தம்பமே மேக ஸ்தம்பமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உடன்படிக்கையின் தூதனானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்லி, நான் கர்த்தர், நான் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி எங்களுக்குள்ளாக இருந்து எங்கள் மத்தியிலும் அசமாடி கொண்டிருக்கிற பலமுள்ள தூதனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை எப்போதும் உம்முடைய வார்த்தையினாலே போஷித்து, அந்த வார்த்தையினாலே நீ சுகமளித்து, அந்த வார்த்தையினாலே வல்லமை அளித்து, அந்த வார்த்தையினாலே கர்த்தாவே நீர் உம்மை மகிமைப்படுத்தி, அப்படியாக அந்த வார்த்தையினால் எங்களை மறுபோகப்படுத்துகிற தேவன் நீர் கர்த்தாவே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உம்முடைய தீர்க்கதரிசி சொன்னதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கிறிஸ்துவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஏதாச்சியாக ஒன்றும் நடப்பதில்லை, அது முன்கூட்டியே திட்டமிட்டது என்று சொல்லியிருக்கிற பிரகாரமாக இந்த தேவனுடைய பிரகாரத்திலே நாங்கள் இவ்விதமாக நின்று கொண்டு எங்கள் கரங்களை ஏந்தி மகிமையான அந்த வார்த்தைக்காக எங்கள் கரங்களை ஏந்தி நிற்பதை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீர் உம்முடைய வார்த்தை மகிமைப்படுத்தியிருக்கிற தேவனப்பா. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவிப்பான் என்று எழுதியிருக்கிறதப்பா. இந்த பூமியிலே நாங்கள் சில நேரங்கள் மாம்ச ஆகாரத்தை கொண்டு இந்த சரீரம் ஜீவித்தாலும் எங்கள் ஆத்மாவானது கர்த்தாவுடைய வார்த்தையில் ஜீவித்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு விசை அதை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ராஜா. வந்திருக்கிறதான இந்த வார்த்தையை கொடுக்கிறதான பிட்டு தருகிறதான உம்முடைய ஊழியக்காரர் நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பலமுள்ள தூதனாகிய பரிசுத்தாவின் கட்டுக்குள் எடுத்துக்கொள்வீராக. அவருடைய சொந்த சிந்தை கட்டப்படுவதாக, அவருடைய புத்தி ஞானம் அறிவு உம்முடைய வார்த்தையினாலே அக்கனியினாலே சுட்டரிக்கப்படுவதாக. தேவனே இந்த நேரத்தில் கூட அந்த வல்லமையான அந்த சம்தியால் அடிக்கிற அந்த வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் போஷிப்பீராக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட உம்முடைய கர்த்தா ஊழியக்காரனை சத்தம் அவருடையதாக இருந்தாலும் வார்த்தை உம்முடையதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட 35 ஆண்டு காலமாக நீர் நடத்தி வந்து
இந்த நாளில் கூட நன்றி செலுத்தும்படியாக ஒரு ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தூரத்திலிருந்து வந்து எங்கள் ஒவ்வொருடைய பிரயாணங்களையும் நீர் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் புசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இருதயத்தை திறந்தருளும். அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது லிஸ்திராவின் இருதயத்தை திறந்து கொடுத்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் இருதயங்களை திறந்தருளுவீராக. அந்த ஆத்துமாவிலே உமது மன்னா விழட்டும் பிதாவே. அந்த வார்த்தை என்ன விதை விழட்டும் பிதாவே. அதுக்கு தடையாக இருக்கிற இந்த இடத்தை சுற்றிக்கிற எல்லா விதமான கட்டுகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஒருவேளை புதிதாக யாராவது வந்திருப்பாரானால் இந்த வார்த்தை அவர்களை தொடட்டும். ஒருவேளை அவர்கள் பரிசுத்தாவை பெறாமந்தால் பரிசுத்தாவை இதனால் பெற்றுக்கொள்ளட்டும். ஒருவேளை மனம் திரும்பாமல் இருந்தால் இந்த வார்த்தை அவர்களை மனம் திரும்ப செய்வீராக. ஒருவேளை கர்த்தாவை வியாதிஸ்தராக இருந்தால் அவர்களை சுகப்படுத்துவீராக. ஒருவேளை கர்த்தாவை ஸ்தாபன கட்டுகள் இருந்தால் அவர்கள் இந்த நாளிலே மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தொட்டியிலே தண்ணிக்கு போக உதவி செய்வீராக. தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின் மன்னாவினால் ஆசீர்வதிப்பீராக. இந்த கனமான நேரத்தை, இந்த மதிப்புக்குரிய நேரத்தை, இந்த மிகப்பெரிய சிறந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுடைய நீதியோ தகுதி அல்ல கர்த்தா, உன் அதானாதி கிருபையப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த பிரகாரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கட்டுக்குள் எடுத்துக்கொள்வீராக. ஒருமனப்பட்ட ஆவியின் கட்டுக்குள் எடுத்துக்கொள்வீராக. அந்த மேல் வீட்டில் இறங்கின அந்த பலமுள்ள வல்லமையில் ஆவியானவர் தாமே இறங்கினது போல இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக கர்த்தாவே எங்கள் கிரியில் செயல்பட உதவி செய்வீராக. உம்முடைய நாமமே உயர்ந்திருப்பதாக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிரசங்கிக்கிறதான உம்முடைய வார்த்தை கொண்டு வர உம்முடைய ஊழியக்காரனையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். நீரே வழி நடத்தும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவரும் போதகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தயவாய் கேட்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். உங்கள் யாவரையும் காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த நேரத்தை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் மெய்யாவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். அதே போல் இங்குள்ள பாஸ்டர் ஸ்டீஃபனுக்காக மிகவும் நன்றி செலுத்துகிறேன். அவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காகவும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தூர தேசத்திலிருந்து ஊர்லேருந்து வந்திருக்கின்ற அநேக ஊழியக்கார பிள்ளைகளுக்காக மனதார நன்றி செலுத்துகிறேன். ஜான் ஐசக், பாஸ்டர் ரவி, கோயம்புத்தூர்லேருந்து இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாருக்காகவும் எனக்கு பெயர் சொல்ல தெரியாது, பட் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவரையும் பார்க்கும்போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நான் ஒரு சிறுவனாக இருக்கிறேன். என்னோட அதிகமாக நீங்கள் ஊழியத்தின் பாதையில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஜனங்கள் இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஒரு டீமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஒரு டீமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறபடினால் நிச்சயமாக தேவனுக்கு தெரியும் யாரை என்ன செய்ய வேண்டும் என்று நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். வந்திருக்கின்ற திருவாரூர் பாஸ்டர், ஒவ்வொரு பாஸ்டர்ஸ், ஒவ்வொரு சகோதரர்களுக்காகவும் நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பதாக. நாம் நின்றவனமாக வேதாமத்திலிருந்து வாசிப்போம். யாராவது வாசிப்பீர்களா? லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம். லேவியராகமம் 17:11. அதுக்கப்புறம் எபேசியர் 5:25-27. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆமென். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. நாம் வாசிப்போம் எபேசியர் 5வது அதிகாரம் 25-27. உங்கள் மனதில் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். அப்படியே வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14:8. 1 கொரிந்தியர் 14:8. கடைசியாக யூதா 1:23-24.
விளங்காத சத்தமிட்டால் எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? யார் யுத்தத்துக்கு ஆயத்தமாக முடியும்? ஆமென். நாம் வாசிப்போம் யூதா 1:23-24. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். ஆமென். வலுவாதபடி உங்களை காக்கவும். எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்க. நீங்கள் வழுகி விழாதபடி உங்களை காக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ஆமென். நம்புகிறீர்களா? அவர் உங்களை மாசற்றவராய் உங்களை அவருக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறார். நாம் வலுவாதபடிக்கு கீழே விழுவாதபடிக்கு நம்ம காக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் அண்டை நாம் நிச்சயமாக செல்ல வேண்டும். அவர் தாமே நம்மை மாசற்றவர்களாக அவருக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறார். அதற்காகத்தான் நமக்கு பாவ நிவர்த்திக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்ததாமே உங்களை ஆஸ்வதிப்பதாக. படிக்கப்பட்ட வேத பகுதி தேவன் ஆஸ்வதிப்பதாக. ஜெபித்த சகோதரர்களுக்காக நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். நான் நிச்சயமாக நம்புகிறேன் கர்த்ததாமே ஜெபத்துக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். என்னுடைய தலைப்பு வாய்ஸ் ஆஃப் த பிளட், அதாவது இரத்தத்தின் சத்தம் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இரத்தத்துக்கு சத்தம் உண்டா? ஆமென். ஆபேலின் ரத்தம் சத்தமிட்டதா? அது பழி வாங்குவதற்காக சத்தமிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பழி வாங்குவதற்காக அல்ல. ஆமென். உங்களுக்காக நன்மையானவர்களுக்காக அது சத்தமிடுகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆமென். வாய்ஸ் ஆஃப் த பிளட், இரத்தத்தின் சத்தம் என்பது தலைப்பு. என்னுடைய பொருள், தட்ஸ் த பிலீவர் த வேர்ட்ஸ் இன் த புக். அந்த விசுவாசி யார் என்றால் அந்த புத்தகத்தில் உள்ள எழுத்துக்கள் ஆகும். ஆமென். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நாம் மீட்பின் புத்தகத்தில் இருக்கிறோமா? மீட்பின் புத்தகம் யாரு? இயேசு கிறிஸ்து தாமே மீட்பின் புத்தகமாக இருக்கிறார். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகள் அநேகம் உண்டு. அதில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விசுவாசியாக இருக்கிறீர்கள். நம்புகிறீர்களா? ஹல்லேலூயா. என்னுடைய இன்ஸ்பிரேஷன், we are no more debtors of the flesh. நாம் மாம்சத்துக்கு கடனாளிகளாக அல்ல. ஆமென். நாம் இனி மாம்சத்துக்கு கடனாளியாக இல்லாதிருக்க வேண்டும். ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. தீர்க்கதரிசி சொல்கிறார், இரத்தமானது நம்மை வெறும் கழுவுவது மாத்திரமல்ல, நம்மை அது பரிசுத்தமாக வைத்துக் கொண்டிருக்க என்று சொல்கிறார். ஏன்னா ஒரு விசை கழுவி விட்டு திரும்ப நாம் பாவத்திற்கு செல்லாதபடிக்கு நம்மை நித்தியமாக அது பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதுதான் அந்த இரத்தத்தின் வல்லமையாகும். அந்த இரத்தத்தின் சத்தமானது நமக்காக அது பாவ நிவர்த்தியாக நிற்கிறது. அது நமக்காக போராடக்கூடிய ஒரு இரத்தமாக இருக்கிறது. ஆமென். அங்கு ஆபேலின் இரத்தமானது என்ன பண்ணிட்டு, அது அங்கு பழி வாங்குவதற்காக போராடிற்று, காயின் இரத்தத்துக்காக, காயின் அவனை கொன்னதுக்காக. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நாம் ஒவ்வொருக்காக சிந்தப்பட்டிருக்கு. நம்புகிறீர்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் ஒரு இடத்துக்கு சென்ற போது ஒரு சகோதரி, வயதான ஒரு சகோதரியும் ஒரு போலீஸ்காரனும் அங்கு விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார் ஒரு ஹோட்டலில். அதை பார்த்த போது தீர்க்கதரிசிக்கு மிகவும் மன வேதனையாக இருந்தது. அவர் சொன்னார், நான் இதற்காக பிரசங்கித்தேன்? இப்படி வயதான ஒரு பொம்பளை லிப்ஸ்டிக் போட்டுட்டு முடி வெட்டிக்கிட்டு ஒரு போலீஸ்காரன் கூட அங்கே விளையாடி கொண்டிட்டு இருக்கா. எவ்வளவு அருவருப்பான ஒரு காரியம். ஆண்டவரே, உங்களுடைய கோபம் வந்தால் இந்த உலகத்தை நீ நாசம் செய்து விடுவீர் என்று அவர் வேண்டுகிறார். அந்த நேரத்தில் தேவன் ஒரு இமை பொழுதில் தீர்க்கதரிசியோட பாவங்களை காட்டுகிறார். ஆமென். தீர்க்கதரிசி தன்னுடைய பாவத்தை காணும் போது, ஐயோ வேண்டாம் ஆண்டவரே, என்னை மன்னித்து விடும் என்று கெஞ்சுகிறார். அவர் பாவம் செய்த உடனே அவர் மீது அக்னி இறங்கி விழ விரும்புகிறது. ஆனால் நடுவிலோ இயேசுவின் ரத்தம் நிற்கிறது. அவர் சொல்கிறார், இயேசுவின் ரத்தம் ஒரு பம்பராக, உங்களுடைய வண்டி நீங்க ஓட்டி கொண்டிருக்கும் போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது உங்க வண்டி எப்படி தூக்கி விடும். ஆமென். அதே போல் ஒரு பம்பராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நடுமைய மத்தியில் அங்கு அவருக்காக பரிந்துரைத்து அவர் சொல்கிறார். அதை காணும் போது தீர்க்கதரிசியே வெட்கப்பட்டு அந்த ஸ்திரீடத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அந்த சகோதரி அதே இடத்தில் அவள் மனம் திரும்புகிறாள். ஆமென். அதுதான் இரத்தத்தின் வல்லமை ஆகும். அந்த சகோதரி பிரேயரே பண்ணல, அந்த சகோதரி ஜெபிக்கவே இல்லை. ஆனா அவளுக்காக ஒரு ரத்தம் போராடிற்று. இன்று நீங்கள் எவ்வளவு கீழ்மையாக இருந்தாலும் உங்கள் பெயர் அந்த புத்தகத்தில் இருக்குமானால் நிச்சயமாக தேவன் உங்களுக்காக போராடுவார். நிச்சயமாக அந்த ரத்தத்தின் சத்தத்தின் படியால் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக ரத்தம் சத்தமிடுகிறதா? அது உங்களை வெறும் கழுவுவது மாத்திரமல்ல, உங்களை சுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்கு சொல்லினார், நாம் பாவம் செய்வதற்கு முன்பே நமக்காக ஒரு பாவ நிவர்த்தி உண்டாயிற்று.
நாம் பாவம் செய்வோம் என்று அறிந்தே நமக்காக ஒரு பாவ நிவர்த்தியை தேவன் கொண்டு வந்தார். நாம் பலவீனமார்கள் என்று அறிந்தே கிறிஸ்து நமக்காக மரிக்கப்பட்டார். நீங்களும் நானும் பலவீனமாக இருந்த போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். அப்படி அது உண்மை என்றால் இன்றும் அந்த இரத்தம் நமக்காக போராடி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுதான் இரத்தத்தின் சத்தம். அந்த ஒரு மனுஷன் ஆக்சிடென்ட்ல போயிட்டானா என்ன செய்வாங்க? முதல் காரியம் ரத்தம் போயிடும். திருப்பி என்ன செய்வாங்க? அடுத்த ஒரு ரத்தத்தை கொண்டு வருவாங்க. எத்தனை பேர்கள் கிட்னி ஃபெயிலியர்ஸ் பார்க்குறீங்க? கிட்னி ஃபெயிலியர்ஸ் என்ன செய்வீங்க? ரத்தத்தை மாற்றுவீர்கள். அது என்ன சொல்றது? டயாலிசிஸ். டயாலிசிஸ் என்ன செய்வாங்க? ஒரு பழைய ரத்தத்தை எடுத்துட்டு புது ரத்தத்தை போடுவாங்க. புது ரத்தம் கிடைத்து கொஞ்ச நாளைக்கு அந்த ஆள் நல்ல ஹெல்தியா இருப்பார். திருப்பி ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அந்த ரத்தம் அசுத்தமாக மாறிவிடும். ஆனா இயேசுவின் ரத்தம் அப்படி அல்ல. எத்தனை பேர்கள் நேற்று கேட்ட செய்திக்காக கர்த்தருக்கு நன்றி உள்ளாக இருக்கிறீர்கள்? உங்களை அறிந்த வண்ணமாகவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி அறியப்பட்டிருக்கிறீர்களோ அப்படி நீங்கள் அறிந்தாக வேண்டும். ரத்தம் உங்களை வெறுமனை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, அது உங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு வாக்குறுதி கொடுத்திருக்குது. ஆபிரகாம் ஆமென் எத்தனை முறை தேவனை அவிசுவாசித்தான்? மாம்சத்தில் நீங்கள் பார்க்கலாம். 7 முறை 8 முறை நீங்கள் பார்க்கலாம். தேவனே எனக்கு உண்மையிலே குழந்தை பிறக்குமா? உண்மையிலே எப்படி நடக்குமா? ஆபிரகாம் நகைத்தான் என்று வேதம் சொல்கிறது. நாம் எல்லோரும் சாரால் நகைத்தை தான் பார்க்கிறோம். ஆபிரகாமும் நகைத்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் எல்லா பாவத்தையும் காட்டிலும் தேவன் ஏற்கனவே ஒரு பாவ நிவர்த்தி அவனுக்காக செய்தார். அதைத்தான் சொல்லப்படுது அட்வான்ஸ் அட்டோன்மெண்ட். அதாவது முன்பே உங்களுக்காக ஒரு பாவ நிவர்த்தியை தேவன் செய்து வைத்திருக்கிறார். அது உங்களிடத்தில் கேட்டு செய்யவில்லை. ஹல்லேலூயா. உங்களை முன்குறித்த தேவன் உங்களுக்காக ஒரு பாவ நிவர்த்தியை செய்திருக்கிறார். உங்களிடத்தில் கேட்டு நீங்கள் கேட்டபடினால் அவர் செய்யவில்லை, அவர் உங்களை முன்குறித்தபடினால் அதை செய்திருக்கிறார். அதுதான் நம்முடைய சந்தோஷம் இருக்கிறது. ஆமென். நான் ஒரு பாவம் செய்து நான் மன்னிப்பு கேட்ட பின்பு கிடைப்பது வேற விஷயம். ஆனால் நான் பாவம் செய்வதற்கு முன்பே என்னை அறிந்து எனக்காக உயிர் சிந்தின தேவனுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி தீர்க்கதரிசி சொல்கிறார், who is the believer? அந்த விசுவாசி யார்? அந்த புத்தகத்தில் உள்ள எழுத்து என்று சொல்கிறார். ஆமென். எழுத்து என்பது ஒரு காட்சி. இப்போது நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க 35வது ஆண்டு விழா. ஆமென். வீட்டுக்கு சென்ற பிறகு எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? நாங்க ஆண்டு விழாக்கு போயிருந்தோம், அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு சொல்லுவீங்க. இதே குழந்தைகிட்ட ஒரு எஸ்ஸே எழுதுன்னு என்ன செய்வாங்க? அவங்க எழுத்து வடிவத்தில் அந்த காட்சியை வர்ணிப்பாங்க. கரெக்டா? கரெக்டா என்னோட இருக்கீங்களா? ஆனா அந்த எழுத்து முற்றிலுமாக இருக்காது. அந்த எழுத்து அவள் சிந்தையில் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதான் எழுத முடியும். ஆனா காட்சி மாறாது. ஆமென். அதே போல் இந்த எழுத்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனா இந்த எழுத்து யார் என்றால் இந்த எழுத்து தான் நீங்களும் நானுமாக இருக்கிறோம். அவர் ஒரு மீட்பனை அனுப்பேன் என்று சொன்ன போது அவர் மோசஸை குறித்து முன்குறித்தார். அவர் ஒரு மீட்பனை அனுப்பேன் என்று சொன்ன போது இயேசு கிறிஸ்துவை அவர் முன்குறித்திருந்தார். அவர் ஒரு மணவாட்டியை அனுப்பேன் என்று சொன்ன போது உங்களையும் என்னையும் நினைவில் கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. அதனால் தான் வேதம் சொல்லி தீர்க்கதரிசி சொல்கிறார், எழுதப்பட்ட வார்த்தையின் மத்தியில் அநேக காரியங்கள் fill in the blanks இருக்கிறது. அநேக காரியங்கள் இடைவெளியில் இருக்கிறது. அது எழுதப்படவில்லை, ஆனால் அது உங்களுடைய ஜீவியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு இடைப்படுது. உங்கள் பெயர்கள் எழுதப்படவில்லை, ஆனால் உங்கள் ஜீவியம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இரத்தத்தின் சத்தமாகும். அந்த ரத்தம் என்ன செய்கிறது பாருங்கள். இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பென் கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு gift பென் கொடுக்கிறேன். நான் PN பென் என்று எழுதி உங்கள் கையில் கொடுத்தால் போதுமா? அது வெறும் எழுத்து தான். அதே போல் இந்த வேத வாய்ப்பும் இந்த செய்தியும் வெறும் எழுத்து தான். ஆனா அந்த எழுத்து எதை குறித்து சொல்லுவதுதான் முக்கியமாக இருக்கிறது. இந்த பெண் எவ்வளவு முக்கியமோ PEN என்ற எழுத்து முக்கியம் அல்ல, இந்த பெண் தான் முக்கியம். அதே போல் இந்த எழுத்து முக்கியம் அல்ல, இந்த செய்தி முக்கியம் அல்ல, அதை விட உங்கள் ஜீவியம் தான் முக்கியம். நீங்கள் ஜீவிப்பதுதான் எழுத்து வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை உங்களுக்குள் கிரியையில் வெளிப்படுத்த தான் அவர் வந்திருக்கிறார். எழுதப்பட்ட நிருபம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். எழுதப்பட்ட நிருபத்தை கிரியையில் வெளிப்படுத்துவதுதான் கர்த்தருடைய நோக்கமே ஆகும். அதற்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார். ஆமென். தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஆமென் சபையானது, மணவாட்டி சபையானது ஒரு பரிபூர்ண நிலையை அடைய வேண்டும். அப்பொழுதுதான் ராப்சர் நடக்கும். எத்தனை நம்புறீங்க? ஆமென். Jesus cannot come until the church, a body of believers, the ministry that he once left will have to be the same. அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அதே மினிஸ்ட்ரி நம் மத்தியில் நடந்தாக வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து செய்த அதே ஊழியம் நம் மத்தியில் செய்ய வேண்டும். அவர்கள் நம்மை அல்லாமல் பரிபூர்ணப்பட முடியாது என்று வேதம் சொல்கிறது.
they must have this ministry to raise up the Lutheran. அதாவது மணவாட்டிக்குள் அப்பேற்பட்ட ஒரு ஊழியம் நடக்க போகிறது. எத்தனை நம்புகிறீர்கள்? ஆமென். நீங்க நம்புறீங்களா? இங்க பாருங்க, they must have this ministry to raise up the Lutheran. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், லூத்தரர்கள் கல்லறைந்து வெளியே வர வேண்டுமானால் உங்களிடத்தில் அந்த ஊழியம் அவசியமாக இருக்கிறது. யாரிடத்தில்? ஒரு மணவாட்டி இடத்தில். மணவாட்டி எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அதே போல் ஒரு மணவாட்டி சபையை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் எவ்வளமாக ஜீவித்தாரோ அதே போல் ஒரு மணவாட்டி ஜீவிப்பதாக இருக்க போகிறார். அவர் எப்படி முழு வார்த்தையாக இருந்தாலோ அதே போல் நீங்களும் முழு வார்த்தையாக மாற வேண்டும். அவருக்குள் இருந்த அதே ரத்தம், அதே குணாதிசயங்களை உங்களுக்குள் கொண்டு வரதான் இருக்கிறது. எத்தனை நம்புறீர்கள்? ஹல்லேலூயா. அப்படியாக நடக்கக்கூடிய நேரத்திற்கு முன்பாக தீர்க்கதரிசி சொல்கிறார், the world will be in Sodom condition. இந்த உலகம் எப்படி இருக்குமாம்? சோதோமை போல இருக்கும். அப்படியாக இருக்கிறதா என்று? ஆமென். செகண்ட்லி, இரண்டாவது, இந்த நேரத்தில் தான் எண்ணெயும் எம்பிரையும் வருவார்கள். அடையாள அற்புதங்களினாலும் வஞ்சிக்கக்கூடிய எண்ணெயும் எம்பிரையும் வருவார்கள். ஆனால் அதே நேரத்தில் தான் மனுஷகுமாரனுடைய ஊழியமும் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியங்கள் அவருடைய வருகைக்கு முன்பாக நடந்தாக வேண்டும். ஆமென். அவர் நம்முடைய ராப்சருக்கு முன்பாக இந்த மூன்று காரியங்கள் நடந்தாக வேண்டும். ஒன்று, இந்த உலகம் சோதனை போல் ஏற்கனவே இருக்கிறது. இப்பொழுது இந்த செய்திக்கு விரோதமாக வெளியிலிருந்து ஸ்தாபனங்களும் இருக்கிறது, உள்ளே இருந்து எண்ணெய் எம்பிரையும் இருக்கிறார்கள். அங்கு கோரா தாத்தார் இருந்தது போல் அவர்கள் உள்ளே இருந்து சண்டை போட்டார்கள், எண்ணெய் எம்பிரை வெளியிலிருந்து சண்டை போட்டார்கள். உண்மையா? அதே போல இந்த செய்திக்கு விரோதமாக ஸ்தாபனங்களும் உலக மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் செய்திக்கு உள்ளும் ஜீவிக்காத மக்கள் இருக்கிறார்கள். ஜீவிக்காத மக்கள் தான் கோரா தாத்தானை போல போராடுகிறார்கள். ஆனால் இரத்தத்தின் சத்தத்துக்கு வல்லமை உண்டு. ஒரு இரத்தத்தின் சத்தமானது ஒரு கரை தரையற்ற மணவாட்டியை உருவாக்க அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். நீங்களும் நானும் அதில் இருக்கிறோமா என்று கண்டுகொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதைத்தான் சொல்கிறார், we need a blood transfusion in the Calvary. அங்கு கல்வாரியில் நமக்கு என்ன தேவை? ஒரு இரத்த மாற்றம் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பாவமாகிய இரத்தம் அழிந்து போகவும் கிறிஸ்துவின் இரத்தம் நமக்குள்ளும் வந்தாக வேண்டும். ஆமென். கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டா? ஆடு மாடுகளின் இரத்தமானது அவருடைய பாவங்களை மூடிற்று, கழுவவில்லை. ஆமென். எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? அது வெறும் மூடிற்று, உள்ளே இன்னும் பாவம் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் இரத்தமோ அதை கழுவி விட்டது. ஆமென். இரத்த பாவமே இல்லாதபடிக்கு கழுவுகிறது. அதனால் தான் வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்த யாவரும் பாவம், ஏனென்றால் அவருடைய வித்து அவருக்குள் இருக்கிறது. அந்த வித்துக்குள் என்ன இருக்கிறது? உண்மையாக இருக்கிறதா? பாஸ்டர் ஜான் ஐசக் இருக்கிறார். ஆமென். அவருடைய மகனுக்குள் அவருடைய வித்து இருக்குமா? அருமையான எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம மத்தியில் அலோசியஸ் தாமஸோட சகோதரர் மகன் இருக்கிறார். அவர் தகப்பனாரை போல் நெட்டையாக இருக்கிறார். உண்மையா இல்லையா? அவருடைய வித்து காட்டுறதா காட்டலையா? அவரை பார்த்தால் தகப்பனாரை பார்த்த போல் தோன்றுகிறது. இப்பொழுது அவருடைய குமாரனை பாருங்கள், கட்டையாக இல்லை, அவரை போல் நெட்டையாக இருக்கிறார். உண்மையா இல்லையா? ஏனென்றால் இதைத்தான் சயின்ஸ் சொல்லுது, டிஎன்ஏ, டயோ நியூக்ளியர் ஆசிட். டிஎன்ஏ என்றால் அதனுடைய குணாதிசயங்கள். அந்த வித்துக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் வித்தாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்குள் அவருடைய குணாதிசயங்கள் இருந்தாக வேண்டும். நீங்கள் சொல்லலாம், சகோதரனே, நான் மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன், ஆயினால் தான் நான் வித்தாக இருக்கிறேன். தீர்க்கதரிசி சொல்கிறார், இல்லை 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 சகோதரனே, அங்கு யூதாசும் கடைசி வரைக்கும் இயேசுவோடு வந்தான். இன்று உள்ளே கோரா தாத்தானும் அங்கு எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். வந்தார்களா வரலையா? அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தாரா கடக்கலையா? அவங்க தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தாங்களா எடுக்கலையா? ஸோ அதை எல்லாருமே எடுக்க முடியும், அதை எல்லாருமே நக்கல் பண்ண முடியும், எல்லாருமே ஏமாற முடியும். ஆனா உண்மையான வித்துக்குள் என்ன இருக்கும்? அந்த டிஎன்ஏ இருக்கும், அந்த சுபாவம் இருக்கும். தகப்பன் என்ன ஜீவித்தாரோ அதே ஜீவியம் குமாரனுக்குள் இருக்கும். நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவருடைய வித்தாக இருக்கிறபடினால் தான் இந்த செய்திக்கு செவி கொடுத்தீர்கள். அல்லேலூயா. புரிந்து கொண்டீர்களா? ஞானத்தினால் வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வதனால் ஒரு சண்டை சச்சரவு போட்டு இயேசு நாமம் தான் சரி என்று சொன்னபடியினால் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அநேகர். அவர்கள் தான், நான் அவரை குறித்து சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் போதுமானது அல்ல. ஆனா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு வெந்துதான் வேகலையா பார்ப்பீங்கல்ல?
இட்லிக்குள்ள கை வச்சு பார்ப்பேன், விரல் விட்டு பார்ப்பீங்களா? பார்க்கல, வெந்துட்டானே. அதே மாதிரி தான் நாம் அவருடைய வித்தாக இருப்போமானால் நமக்குள் அவருடைய சுபாவம் இருக்கும். வார்த்தையை கேட்ட போதே நாம் உடனே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தை மீது வாஞ்சியாக இருக்க வேண்டும். அதுதான் வித்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஜனங்களுக்காக தான் இயேசுவின் இரத்தத்தின் சத்தமானது போராடுகிறது. ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து எத்தனை பேர் விட்டுவிட விரும்புகிறீர்கள்? உங்களால என்னாலும் விட்டுவிட முடியாது. ஏன்னா ஆபிரகாமுக்கு தேவன் கடாட்சியமாக வந்து பேசின பின்பும் கூட ஆபிரகாம் நகைத்தான். என்னோட இருக்கீங்களா? எத்தனை பேர்கள் தரிசனம் பார்த்துருக்கீங்க? 1-2 பேர் இருப்பீங்க. எத்தனை பேர்களோடு தேவன் டைரக்டாக பேசியிருக்கிறார்? வெறும் சிலராக இருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் முகமுகமாக பார்த்தான். அப்படி பார்த்துமே ஆபிரகாம் நகைத்தான் என்றால் நான் எதை சொல்ல விரும்புகிறேன்? இந்த மாம்சமான தேகம் விழுவதற்கு பாத்திரமானது. ஆனால் நமக்குள் இருக்குதான் அவருடைய வித்து ஜெயத்துக்கு பாத்திரமானதா இருக்கு. அந்த வித்தை உயிர்ப்பிக்க தான் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவர்களுக்காக தான் இரத்தத்தின் சத்தம் வந்திருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த சத்தம் என்ன என்று பார்க்கும்போது அதுதான் அவருடைய ஜீவியமாகும். ஆமென். எத்தனை பேர்கள் கழுகை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? அந்த நேற்று கூட நாம் பார்த்தோம். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட போது சாமுவேலுக்கு புரியாது இருந்தது. சாமுவேல் புரியவில்லை என்று தேவன் செல்லவில்லை. அவன் கேட்கும் பதில் சொல்லும் வரைக்கும் தேவன் அழைத்து கொண்டே இருந்தார். அதே போல் நீங்கள் மாறும் வரைக்கும் இயேசுவின் இரத்தத்தின் சத்தம் வந்து கொண்டே இருக்கும். அது ஒரு முறை உங்கள் கதவை தட்டி விட்டு திறக்கவில்லை என்று திரும்ப செல்லாது. அது திரும்ப திரும்ப சத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் முற்றிலும் மாறும் வரைக்கும் கிறிஸ்துவின் இரத்தமானது போராடி கொண்டே இருக்கும். உட்காருங்கள், உட்காருங்கள். ஏன் 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 சகோதரனே? அவரால் உங்கள் பெயரை அழிக்க முடியாது. நம்புறீங்களா? அவர் எழுதின உங்கள் பெயரை அழிக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் முற்றிலுமானவர். சகோதரர் சொன்னார், அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பே உங்களை வித்தாக தெரிந்து கொண்டபடினால் தான் இந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால் உங்களுக்காக அவர் போராடுகின்ற தேவனாக இருக்கிறார். நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கலாம், ஆனால் உங்களுக்காக ஒருவர் போராடி கொண்டிருக்கிறார். நீங்கள் வியாதியாக இருக்கலாம், யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவர் அந்த தெய்வத்தில் இருந்து உங்களை நேசிக்கிறார்கள். கிறிஸ்துவின் சரீரத்தின் பாகமானது தன் சகோதர சகோதரிக்காக போராடுகின்றதாக இருக்கிறது. நாம் வலுவாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உயிரோடு இருக்கிறார். ஆமென். நாம் வழுகி விழுவது நிச்சயம், ஆனால் நாம் வலுவாதபடிக்கு நம்மை காட்கொள்வது அந்த ரத்தம் சத்தமாகும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்கிறார், if the spirit of Christ is in you, கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் it makes you live the life of Christ. அது உங்களுக்குள் என்ன செய்யுமா? கிறிஸ்துவின் ஜீவியத்தை ஜீவிக்க செய்யும். அது இயேசுவை போல உங்களை ஜீவிக்க நடமாடிக்க செய்யும். We got a ministry coming that exactly the life of Christ. We got a ministry that's coming exactly the life of Christ. இது என்ன ஊழியம் சகோதரனே, சகோதரே? அற்புதங்களும் அடையாளங்களும் வியாதிகள் சுகமாவதும் 2000 வருஷமாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் ராப்சரில் செல்ல வேண்டுமானால் வெறும் அற்புத அடையாளங்கள் காணாது, போதாது. என்னோட இருக்கிறீங்களா? அந்த நாளில் வந்து அநேகர் சொல்வார்கள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே வியாதியை சுகமாக்கிறோம், உம்முடைய நாமத்தினாலே இதை செய்தோம். அவர் என்ன சொல்வாரு? உங்களை. ஆனால் யாருக்குள் கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறதோ, யாருக்குள் அவருடைய வித்து இருக்கிறதோ அவன் பாவம் செய்யவே. ஏனென்றால் வித்து உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். நீங்கள் வித்தாக இருக்கிறபடினால் தான் இந்த செய்திக்கு செவி கொடுக்கிறீர்கள். இந்த செய்தி என்ன தெரியுமா? தீர்க்கதரிசியில் தேவன் சொன்னார், நீ பிரசங்கித்தது தான் பரிசுத்த ஆவி. ஆமென். ஆகையினால் தான் இந்த செய்தியை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். We are waiting for an adoption time. புத்திர சுவிகாரத்தின் நேரத்துக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். Where God can pour in his fullness. கர்த்தர் தன்னுடைய முழுமையை உங்களுக்குள் ஊற்றப் போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நான் செய்த காரியங்களை நீங்களும் செய்வீர்கள். ஆமென். ஆனால் பேதுரு என்ன செய்தான்? நான் இவரை அறியாதிருக்கிறேன், மறுதலித்தான். ஆமென். ஆனா பேதுருக்குள்ள வித்து இருந்ததா? இருந்தது. தேவன் வந்து என்ன செய்தாரு? பிசாசு என்னிடத்தில் கேட்டான், ஆனால் நானோ உன்னை கொடுக்கவில்லை, உனக்காக நான் ஜெபித்தேன் என்று இயேசு சொல்கிறார். ஆனா யோபு என்ன பண்ணார்? ஆண்டவர் பிசாசத்தை கொடுத்துட்டாரு. யோபுவை கொடுத்த தேவன் பேதுருவை ஏன் கொடுக்கவில்லை? புரிகிறதா?
யோபுவை பிசாசுக்கு கொடுத்த தேவன் பேதுருவை ஏன் கொடுக்கவில்லை? பேதுருவிடத்தில் தான் சாவி இருந்தது. பரலோகத்தின் திறவுகோல் அவனிடத்தில் தான் இருந்தது. அப்போஸ்தலர் 2:38 அவனிடத்தில் தான் இருந்தது. அவனை ஒரு காலம் கீழே விழக்கூடாது என்று தேவன் முன்குறித்தார். நீ மீனை பிடிக்கக்கூடிய அல்ல, மனுஷனை பிடிக்கனாக நான் உன்னை மாற்றுகிறேன். அவன் ஒரு மீன் பிடிப்பனாக தான் இருந்தான். அவர் உயிர் தெழுந்த பின்பும் அவன் எங்க போனான்? மீன் பிடிக்க தான் போனான். அவனை தேவன் எப்படி அறிந்தாரோ அப்படி அவன் அறிந்து கொண்ட பின்பு அவன் மீன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனுக்கு பின் சென்றான். சகோதரனே, சகோதரி, நீங்கள் அறியப்பட்ட வண்ணமாக நீங்கள் அறிந்து கொள்ளும் போது கிறிஸ்துவின் இரத்தமானது உங்களுக்கு அந்த ஜீவனை கொண்டு வருகிறது. ஆமென். இயேசுவின் இரத்தம் நமக்காக போராடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த கடைசி காலத்தில் தேவன் ஒரு கூட்ட ஜனங்களுக்குள் தன்னுடைய முழுமையை போட விரும்புகிறார். ஆமென். அவர் சொல்கிறார், his fullness, his power, his resurrection, Christ and the church become so close till Christ will be visible among us. கிறிஸ்துவும் சபையும் எப்படி இருக்க வேண்டும்? ஒன்றாக இருக்க வேண்டும். ஆமென். இங்கு வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது இங்கு காணப்பட வேண்டும். ஆமென். எத்தனை நாள் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? அப்பேற்பட்ட ஜனங்களுக்காக தான் கிறிஸ்து வருகிறார். நான் ஒன்றை சொல்லட்டும். தீர்க்கதரிசி சொல்கிறார், ராப்சர் நடந்த பின்பு அநேகருக்கு பெரிய ஷாக்காக இருக்கும். எத்தனை நாள் வாசித்திருக்கீர்கள்? ராப்சர் நடந்த பின்பு அநேகருக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். அது திரும்பி மார்ச்சில் ஃபெயில் ஆனால் அக்டோபரில் எழுதிடலாம், அக்டோபரில் ஃபெயில் ஆனால் திரும்பி மார்ச்சில் எழுதலாம். அப்பேற்பட்ட பரீட்சை கிடையாது. நோ செகண்ட் சான்ஸ், ரெண்டாவது சான்ஸ் கிடையாது. ஒரு விஷயம் அடைக்கப்பட்டால் அடைக்கப்பட்டாயிற்று. ஆனால் எவர்கள் ஆயத்தமாக இருந்தார்களோ அவர்கள் மாத்திரமே பிரவேசித்தார்கள். ஸோ நாம் கம்பீரமாக இருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். அவர் நமக்குள் ஒரு தன்னுடைய முழுமையை போட விரும்புகிறார். தன்னுடைய முற்றிலுமான அந்த வல்லமையை போட விரும்புகிறார். அப்படி போடும்போது நாம் அபாத்திரராக இருக்கக்கூடாது, பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். அந்த பாத்திரங்களாக இருக்கிறதுக்காக நம்முடைய நீதி அவர் கேட்கவில்லை, அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க தான் நம்ம அழைக்கிறார். ஹல்லேலூயா. The church has to be the word. சபையானது எப்படி இருக்கணும்? வார்த்தையாக இருக்க வேண்டும். என்றால் அவர் வார்த்தையாக இருக்கிறார். எத்தனை பேர் வார்த்தையாக மாற விரும்புகிறீர்கள்? ஆமென். வார்த்தை நான் சொன்னது போல வெறும் எழுத்து அல்ல. நீங்களே எழுத்தாக இருக்கிறீர்கள். ஆனால் எழுத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நீங்கள் குஜராத்தில் எழுதலாம், மராட்டியில் எழுதலாம், தெலுங்கில் எழுதலாம். ஆனால் அர்த்தம் ஒன்றாகத்தான் இருக்கும். உண்மையா இல்லையா? இங்க நடக்கக்கூடிய செய்தியை ஒருத்தர் மராட்டியில் எழுதலாம், ஒருத்தர் ஹிந்தியில் எழுதலாம், ஒருத்தர் குஜராத்தில் எழுதலாம், ஒருத்தர் தெலுங்கில் எழுதலாம். ஆனா எல்லாத்தோட அர்த்தம் என்னவா இருக்கும்? ஒன்றாகத்தான் இருக்கும். அதே போல் எழுத்து நீங்கள் அல்ல. எழுத்து நீங்கள் என்று சொல்லப்படும் போது நீங்கள் ஜீவிக்கின்ற ஜீவம் தான் எழுத்தாக இருக்கிறது. அந்த எழுத்தை தான் மீட்டுக்கொள்ள மீட்பின் புத்தகத்தை தேவன் பெற்றுக்கொண்டார். எத்தனை பேருக்கு தெரியும்? வெளிப்படுத்த சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் தாமே மீட்பின் புத்தகத்தை பெற்றுக்கொண்டார். இப்பொழுது மீட்பின் புத்தகம் யார் கையில் இருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவன் கையில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? அந்த புத்தகத்தை, திறந்த புத்தகத்தை திரும்பி கொண்டு வந்தாரா? 10வது அதிகாரத்தில் கொண்டு வந்தாரா? கொண்டு வந்து யாருடைய பெயர்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்? உங்களுடைய பெயர்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்களா? திறக்கப்பட்ட புத்தகத்தை நீங்கள் புசித்திருக்கிறீர்களா? எத்தனை பேருக்கு கசப்பான அனுபவம் இருக்கிறது? அது வாய்க்கு மதுரமாக இருந்தாலும் வயிற்றுக்கு கசப்பாக எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறீர்கள்? உங்கள் ஜீவிதத்தில் போராட்டம் இருக்கிறதா? போராட்டம் இருக்குமானால் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் உங்கள் ஜீவிதத்தில் போராட்டம் இருக்குமானால் பிசாசு உங்களுக்கு எதிராக வருகிறான் என்று அர்த்தம். போராட்டமே இல்லை என்றால் நீங்கள் சண்டையிலேயே இல்லை, நீங்கள் யுத்தத்திலேயே இல்லை. யுத்தத்தில் இல்லாதவர்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்குமா? கிடைக்காது. யாரிடத்தில் போராட்டம் இருக்கிறதோ, யாரிடத்தில் யுத்தம் நடக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவளுக்கு தான் ஜெயம் கொடுக்கப்படும். ஏனென்றால் அவருக்கு விரோதமாக தான் பிசாசு வருவான். அல்லேலூயா. ஆமென். நன்றாக பாருங்கள், நீங்கள் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. வேதம் சொல்றது நீங்கள் உங்களுடையவர்கள். அப்ப நீங்க யாரா இருக்கீங்க? கிறிஸ்துவின் ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் ஆலயம் என்றால் கிறிஸ்துவ ஆலயத்தில் இருக்கணுமா வேண்டாமா? அவர் இருப்பார். ஆனால் அவர் என்ன செய்வார்? அவர் ஜீவித்த அதே ஜீவித்தை நீங்களும் செய்வீர்கள். ஆமென். சகோதரனே, சகோதரியே, இந்த உலகம் பாருங்கள், மனுஷன் மனுஷனோடு கல்யாணம் செய்யறான செய்யலையா? ஆமென். ஆண்கள் ஆண்களோடு திருமணம் செய்கிறார்கள், பெண்கள் பெண்களோடு திருமணம் செய்கிறார். அதான் சோதம் கண்டிஷன். என்னையும் எம்பிரேயும் இந்த சத்தியத்துக்கு விரோதமாக போராடுகிறார்கள். அதே நேரத்தில் கோராம் தாத்தானும் உள்ளிருந்து போராடுகிறார்கள். இந்த செய்திக்கு ரெண்டு பக்கமும் இடி.
ரெண்டு பக்கத்துக்கும் இடி முழக்கம் மாதிரி, ரெண்டு பக்கத்தும் சண்டை. வெளியேந்து ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த சத்தியத்தை எதிர்க்கிறார்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் கூட இருந்தே கொலவலி அளிக்கிறார்கள் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கூட இருந்தே ஜீவிக்காமல் இருக்கிறார்கள் யூதாசை போன்று. ஆனால் அப்படியும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு. அந்த ரத்தத்தின் சத்தமானது ஒரு கூட்ட ஜனங்களை விடுதலையாக்கிறதா இருக்கிறது. ஆபிரகாம் எவ்வளவு அவிசுவாசப்பட்டாலும் அவனுக்காக ஒரு பாவ நிவர்த்தியை தேவன் அட்வான்ஸாக பண்ணிவிட்டார். அதை அவன் புரிந்து கொள்ளும் போதுதான் அவன் வெற்றி அடைகிறான். ஆபிரகாமுக்குள் இருந்த அதே ரத்தம் அவனுடைய குமாரனாய ஈசாக்குக்குள் இருந்ததா? அவன் கைகளை ஆபிரகாம் கட்டினானா? அங்கு பலிபீடத்தில் போட்டாரா? ஈசா ஏன் ஓடி போல? ஏன்னா ஆபிரகாமின் ரத்தம் இருந்தது, அந்த ரத்தத்தின் குணாதிசயங்கள் இருந்தது. என்னோட இருக்கிறீங்களா? எத்தனை புரிந்து கொள்வீர்கள்? இன்னைக்கு யாராவது ஒரு பையனை அடிக்க போனா அந்த பையன் என்ன பண்றான்? அப்பா பார்த்து பேசுறான், அடிக்க வச்சுருங்க, போலீஸை கூப்பிடுறேன், இல்லை வீட்டு விட்டு ஓடிடுவேன். உண்மையா பொய்யா? ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணான்? எப்தாவின் மனைவி, எப்தாவின் குழந்தை பொண்ணு என்ன பண்ணிட்டு? ஆமென். நீங்க கவனிக்கிறீங்களா? எப்தாவின் மகள் என்ன பண்ணான்? தன்னைத்தான் பலியாக ஒப்பு கொடுத்தான். சகோதர சகோதரியே, மாம்ச பிரகாரமான DNA, மாம்ச பிரகாரமான ரத்தத்தின் சுபாவம், ரத்தத்தின் சத்தம் அப்படி ஜீவனை கொண்டு வருமானால், ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் சத்தம் என்ன செய்யும்? உங்களை, அது உங்களை நிச்சயமாக ஜீவிக்க வைக்கும். ஆமென். நான் வெறும் ஆபிரகாம் ஈசாக்கை மாற்றம் சொல்லவில்லை. ஈசாக்கு தன்னைத்தான் இயேசுவை போல பலியானான். ஆமென். தயாராக இருந்தான். ஈசாக்கு பிறந்தது யாரு? யாக்கோபு. யாக்கோபிடத்தில் ஆபிரகாமுடைய வித்து இருந்ததா? ஆபிரகாம் தசமாம் கொடுத்தானா? யாக்கோபு சொன்ன ஆண்டவர்கிட்ட, என்ன நீர் ஆஸ்வதிப்பீரானால் நான் என்ன செய்வேன்? உமக்கு தசமாகும் சொன்னானா? சொல்லலையா? அது யாருடைய வித்து? அந்த DNA சுபாவம் என்ன? அதே போல் யோசேப்புக்குள் அந்த வித்து இருந்ததா? யோசேப்பு பரிபூர்ணமானவராக இருந்தானா? யோசேப்பு அங்க கீழே விழுந்த நிலையிலும் சரி, அங்கு கைதியிலும் சரி, அவன் ஆபிரகாமை போல விசுவாசித்தானா? சரீர பிரகாரமான யாக்கோபு, ஈசாக்கு, யோசேப்புக்குள் அந்த DNA வேலை செய்யுமானால், ஆவிக்குரிய ரத்தத்தின் சத்தம் என்ன செய்ய முடியும்? அது உங்களை மாற்ற முடியும். எத்தனை நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். இதற்கு சொல்கிறார், இப்பொழுது மனுஷகுமாரனுடைய ஊழியத்தின் நேரமாக இருக்கிறது. ஆமென். மனுஷகுமாரன் என்ன செய்வார்? அந்த மனுஷகுமாரன் என்றால் கிறிஸ்து ஒருவரே. ஒரு மனுஷகுமாரன் என்றால் அது தீர்க்கதரிசியாகிய வில்லியம் பிரணாம். ஆமென். இந்த கடைசி நேரத்தில் வில்லியம் பிரணாமுக்குள் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தாரா? பாருங்கள், அந்த நாட்களில் யோவான் ஸ்நானகன் ஒரு சரீரம், இயேசு கிறிஸ்து இன்னொரு சரீரம். ரெண்டு சரீரம் தனியாக இருந்தபடியினால் வித்தியாசம் காணப்பட்டது. ஆமென். அவர் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து பின்னாலே எல்லாரும் சென்றார்கள். ஆனால் அந்த கடைசி நாட்களில் ஒரு மனுஷகுமாரனுக்குள் அந்த மனுஷகுமாரன் இறங்கி வந்தபடியினால் அவர்களால் வித்தியாசத்தை காண முடியவில்லை. அவர்கள் பிரணமையே கிறிஸ்துவாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் உண்மையான மனவாட்டி யாரும் வஞ்சிக்க முடியாது. ஏனென்றால் அவளுக்காக போராடக்கூடியது இரத்தத்தின் சத்தமாகும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் சத்தமானது ஆடு மாடுகளின் சத்தம் அல்ல. அது உங்களை விடுதலையாக்கக்கூடிய சத்தம். அது வெறுமனே உங்கள் பாவங்களை கழுவக்கூடிய சத்தம் அல்ல, உங்களை பரிசுத்தமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சத்தம். ஆமென். உங்களை முன்குறித்தவர் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் எத்தனை முறை அவிசுவாசித்தாலும் அவனுக்காக ஒரு அட்வான்ஸ் அட்டோன்மெண்ட், அவனுக்காக ஏற்கனவே ஒரு பாவ நிவர்த்தியை தேவன் செய்தபடியினால் அவனுடைய பாவங்களை தேவன் எண்ணாதிருக்கிறார். அதான் தாவீது சொல்கிறார், எவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்கள் அக்கிரமங்கள் தேவன் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. என்னோட இருக்கிறீங்களா? ஆமென். பாருங்கள், இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து, ஆமென், அவர் மாம்ச வடிவத்தில், அதாவது he come down in human flesh. அவர் அப்படியாக வில்லியம் பிரணாமுக்குள் வந்தாரா? ஆமென். கிரியேட்டிவ் பவர் வேலை செய்ததா? அவர் அணிகளை சிருஷ்டித்தாரா? மீனுக்கு உயிர் கொடுத்தாரா? சிஸ்டர் ஹேட்டின் குழந்தைகளை அங்கு ரட்சிப்பில் கொண்டு வந்தாரா? ஆமென். அங்கு பெரிய ஸ்டாமை நிப்பாட்டினாரா? புயலை நிப்பாட்டினாரா? ஆமென். இயேசு கிறிஸ்து புயலை அதட்டின போல் வில்லியம் பிரணாம் அதட்டினாரா? இது யார்? இது வில்லியம் பிரணாம் அல்ல, அவருக்குள் உள்ள அதே மனுஷகுமாரன ஊழியம். அந்த மனுஷகுமாரன ஊழியம் என்ன செய்கிறது? உங்களையும் என்னையும் விசுவாசத்துக்கு திரும்ப கொண்டு வருகிறது. அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. He will make his word so real. அவர் என்ன செய்தாரு?
வார்த்தைக்கு ஒரு உண்மையை காட்டுகிறார். இந்த வார்த்தை வெறும் எழுத்து அல்ல, இந்த வார்த்தை ஒரு ஜீவியமாகும். நீங்கள் வெறும் எழுத்து அல்ல, உங்களுக்குள் ஒரு ஜீவியத்தை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? நீங்கள் அவருடைய புத்தகத்தின் எழுத்தாக இருக்கிறீர்கள், மீட்பின் புத்தகத்தின் எழுத்தாக இருக்கிறீர்கள். ஆனால் எழுத்து என்றால் வெறும் வடிவம் அல்ல, அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. நான் இங்கு எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொல்லுகிறேன். அதே போல் உங்களை நீங்கள் எழுதப்பட்ட நிறுவம் என்றால் உங்களை படிக்கும் போது உலகத்தில் உள்ள மக்கள் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். ஆமென். அந்த மீட்பின் புத்தகம் யாரா? இயேசு கிறிஸ்து என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். அவர் தன்னுடைய வார்த்தை அவ்வளவு உண்மையாக உண்டாக்குகிறார். அப்படியாக வார்த்தையை உண்மை என்று உண்டாக்கும் போது இட் வில் யுனைட் இட். அந்த வார்த்தை என்ன செய்கிறது? உங்களை சர்ச்சையும் அவரையும் ஒன்றாக மனவாட்டியாக மாற்றுகிறது. எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? அங்குதான் நீங்கள் வித்தாக இருக்கதை கண்டுகொள்கிறீர்கள். ஆமென். எல்லோரும் இயேசுவின் பின்னால் வர முடியாது. நேற்று கூட நான் சகோதரத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். 5000 பேர்கள் மீன் சாப்பிட்டார்கள், ரொட்டி சாப்பிட்டார்கள். ஆமென். 60-70 பேரை இயேசு சொன்னார், திரும்ப போறீங்களா? போய்விட்டார்கள். ஆனால் கடைசியில் நிலைத்திருத்தணும் எத்தனை பேர்? 11. கரெக்டா? சோ அற்புத அடையாளங்களினால் நீங்கள் ஜனங்களை கவர்ச்சி பண்ணலாமே தவிர அவங்களுக்குள் இருக்குதான வித்தை கொண்டு வர முடியாது. ஆனால் எவர்களுடைய பெயர்கள் அங்கு இரத்தத்தின் பாகத்தில் எழுதப்பட்டதோ அவர்கள் மாத்திரமே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், அவர்கள் மாத்திரமே உயிர்ப்பிக்க முடியும். பரிசுத்த ஆவி என்ன செய்கிறது? உங்களிடத்தில் வரும்போது உங்களுக்குள் இருக்கிறதான வித்தை இது உயிர்ப்பிக்கிறது. ஆமென். வித்துக்கு உணவளிக்கிறது. ஆமென். அது உங்களை வார்த்தை அண்டை கொண்டு செல்கிறது. ஆமென். He will make his word so real. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், எல்லாரும் கேட்க முடியும், எல்லாருக்கும் காது இருக்குது. ஆமென். எல்லாரும் நான் பேசக்கூடிய வார்த்தையை குறித்து ஒரு அர்த்தம் யோசிக்க முடியும், ஒரு கற்பனை யோசிக்க முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் எத்தனை பேர்கள் வார்த்தை இருதயத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? எத்தனை பேர்கள் ஒரு முடிவை எடுக்க முடியும்? நான் இரத்தத்தின் சத்தமாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் இரத்தத்தின் சத்தம் என்னை விடுதலை ஆக்கும். நான் ஒரு கால் வழுவி விழலாம், ஆனால் நான் வலுவாதபடிக்கு என்னை காக்கிறவர் இருக்கிறார். ஆமென். என்னை கரைதை அற்றவராக கிறிஸ்துக்குள் முன்னிறுத்தது என்னுடைய சுய முயற்சி அல்ல, என்னுடைய நீதிமானாக்குதல் அல்ல, அவருடைய கிருபை தான். இரத்தத்தின் சத்தம் தான் என்னை கொண்டு வர முடியும். எப்படி தாய் கழுகு சத்தமிட்டதோ, ஆமென், அது ஒரு இடி முழக்கமாக அங்கு கோழி குஞ்சுகளுக்கு இருந்தது. தாய் கழுகு சத்தமிட்ட போது எல்லா கோழி குஞ்சு எங்க போயிட்டு? ஓடி போயிட்டு. ஏன்? அந்த சத்தத்தை கேட்க முடியல, அது ஒரு இடி முழக்க சத்தமாக இருக்கிறது. எல்லா கோழி குஞ்சும் ஓடி போயிட்டு, ஆனா கழுகு குஞ்சு மட்டும் ஓடவே இல்லை. ஆமென். நாங்கள் எங்கே செல்வோம்? நித்திய ஜீவன் உம்மிடத்தில் இருக்கிறது. ஆமென். அப்பேற்பட்ட ஜனங்கள் தான் அந்த இரத்தத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறார். தேவனும் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களுக்காக தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். மத்தேயு 1:21 சொல்கிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களை ரட்சிப்பார். அவர் மரித்தது எல்லாருக்காகவும், ஆனா பைபிள் என்ன சொல்றது? தமது ஜனங்களை ரட்சிக்க வந்திருக்கிறார். இந்த செய்தி எல்லாரும் கேட்க முடியும், ஆனா ஜீவியத்தில் கொண்டு வரக்கூடியதுதான் அவருடைய தமது ஜனங்களாகும். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜீவிக்க விரும்புகிறவர்கள் தான் அவருடைய ஜனமாக இருக்க முடியும். அதுதான் ரத்தத்தின் சத்தமானது. அவர்கள் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சம் பசிக்கும், மாம்சம் உலகத்துல இழுத்துக்கொள்ளும், மாம்சம் உலகமான காரியங்களை உங்களை இழுக்கும். ஆனால் ரத்தம் என்ன செய்கிறது? ரத்தத்தின் சத்தம் என்ன செய்து? உங்களை விடுதலை ஆக்கிறது. வேதம் சொல்லுது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், he will make his word so real. அவர் தனது வார்த்தையை அவ்வளவாக உண்மையாக உண்டாக்குகிறார். அந்த உண்மை என்று கண்ட பின்புதான் நீங்க அது பின்னால் நடக்கிறீர்கள். ஆமென். பாருங்க, அநேகர் சொல்லுவாங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு, ஆனா எல்லாரும் நம்ப போது கிடையாது. ஆனா யார் உண்மையிலே நம்புறாங்களோ அவங்க தான் அதை செய்ய முடியும். கரெக்டா? ஆமென். ஒரு தகப்பனார் சொன்னாரு 2 குமாரனை பார்த்து, என்னோட வேலைக்கு போ அப்படின்னு, வயலுக்கு போ அப்படின்னு. மூத்த குமாரன் என்ன செய்தான்? போவேன் என்று சொல்லி போகவில்லை. ஆனா இளைய குமாரன் என்ன பண்ணினா? போக மாட்டேன் என்று சொன்னவன் போனான். இவர்கள் யார் கீழ்ப்படிந்தார்கள்? இயேசு கேட்கிறார். ஆமென். அதே போல் வார்த்தையை கேட்கிறவர்கள் அல்ல, வார்த்தையின்படி ஜீவிக்கிறவர்களுக்கு தான் தேவன் அங்கு உரிமை கொண்டாடுகிறார். அதுதான் இரத்தத்தின் சத்தமாகும். அந்த சத்தம் என்ன செய்கிறது? எப்படி தாய் கழுகின் சத்தமானது எல்லாரையும் உயிர்ப்பிக்கவில்லை, கழுகு குஞ்சை மாத்திரமே உயிர்ப்பித்தது. அதே போல் இந்த சத்தமானது எல்லாரும் கேட்கலாம், ஆனால் எல்லாரையும் உயிர்ப்பிக்க முடியாது.
எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்கள் மாத்திரமே உயிர்ப்பிக்க முடியும். அதுதான் இரத்தத்தின் சத்தமாகும். ஆமென். அதுதான் அந்த ஜீவியமாகும். ஆமென். பாருங்கள், when the word here unites with the person. ஆமென். பாருங்கள், ஆமென், இங்க உள்ள வார்த்தை நம்மோடு கூட ஒன்று சேரும் போது, ஆமென், ஹalleluya, கொஞ்சம் மேல தூங்க, ஆமென். இங்க பாருங்க எவ்வளவு அருமையாக திருப்பி சொல்கிறார். அதே வார்த்தை when the word here unites with the person. எந்த வார்த்தை? உங்களுடைய வாக்குத்தத்தம். உங்களுக்காக தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம். எத்தனை நம்புறீங்க? தீர்க்கதரிசி உண்மையை சொல்லியிருக்கிறாரா? தீர்க்கதரிசி உண்மையை சொன்னாரா? அவர் ஒரு மணவாட்டியை தரிசனத்தில் பார்த்தாரா? அவர் ஒரு மணவாட்டி சபை கரை தட்டையாக இருக்கும் என்று சொன்னாரா? இந்த பட்டினியான நேரத்தில், வார்த்தை கிடைக்காத ஒரு நேரத்தில் உங்களுக்காக ஒரு கூட்ட வார்த்தை அவர் வச்சிருக்கிறாரா? ஆமென். சோ இந்த வார்த்தையை வந்து நீங்கள் கேட்கும் போது it will unite with the person. அது உங்களோடு ஒன்று சேர்கிறது. they two become one. அப்பொழுது வார்த்தையும் நீங்களும் என்ன ஆகிறீர்கள்? ஒன்றாக மாறுகிறீர்கள். ஒன்று என்ன சொல்லப்படும் போது என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது இங்கு ஜீவித்து காட்ட வேண்டும். ஆமென். மணவாட்டி சபை எப்படி இருக்க வேண்டுமோ அது இங்கு காணப்பட வேண்டும். 5 வகையான ஊழியங்கள் இருக்க வேண்டும் என்றால் இருக்க வேண்டும். தீர்க்க சொல்கிறார் 9 வகையான வரங்கள் இருக்க வேண்டும் என்றால் இருக்க வேண்டும். வேண்டுமா வேண்டாமா? எத்தனை பேர் சேலஞ்ச் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சகோதரனே சகோதரியே, உங்களாலும் என்னாலும் முடியாது. ஆனால் நமக்காக தீர்க்க தரிசனம் உரைத்தவர் நிச்சயமாக அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் சபைகளில் 5 வகையான ஊழியங்களும் 9 வகையான வரங்களும் கிரியை செய்தாக வேண்டும். தீர்க்க சொல்ல இந்த லோக்கல் சர்ச், திரும்ப சொல்லவா, லோக்கல் சபை, ஒவ்வொரு லோக்கல் சபையிலும் கிறிஸ்துவின் வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். அப்படி கிரியை செய்யும் போது இங்க புதிதாக வரக்கூடிய ஜனங்கள் பயப்படுவார்கள். அனனியா சபரியா என்ன பண்ணாங்க? மரித்து போனாங்க. ஏன்? அங்க மரித்த இயேசு இல்ல, உயிருள்ள இயேசு இருந்தார். அதே போல் வரங்கள் என்ன செய்கின்ற? வரங்கள் அங்கு பிசாசை எதிர்த்து காட்டுகிறது, உண்மையான ஜனங்களை இழுத்துக் கொள்கிறது. ஆமென். பாருங்கள், நீங்கள் அப்படியாக ஒன்றாக சேரும் போது it manifests the son of man. ஒரு மனுஷகுமாரன் அல்ல. புரிந்ததா? எத்தனை புரிந்து கொள்ளுங்கள். இது கடினமாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். எந்த மனுஷகுமாரன் வில்லியம் பிரணம்குள் கிரியை செய்தாரோ அதே the son of man, அதே மனுஷகுமாரன் உங்களுக்குள் கிரியை செய்ய கூட விரும்புகிறார். அதுக்கு நடக்க வேண்டுமானால் வில்லியம் பிரணம் எப்படி தன்னை பரிசுத்தப்படுத்தினாரோ அதே போல் மணவாட்டியும் தன்னை பரிசுத்தப்படுத்துவார். வில்லியம் பிரணம் எப்படி ஜெபித்தாரோ அதே போல் மணவாட்டியும் ஜெபிப்பார். வில்லியம் பிரணம் எப்படி ஜீவித்தாரோ அதே போல் மணவாட்டியும் ஜீவிப்பார். அப்பொழுதுதான் அந்த மனுஷகுமாரன் எப்படி வில்லியம் பிரணம்குள் கிரியை செய்தாரோ மணவாட்டிக்குள் கிரியை செய்ய முடியும். அந்த சபை மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படுவதில் செல்ல முடியும். நான் சொல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் சத்தியம். ஆமென். உண்மை கசக்குமா? உண்மை கசக்கும். சேலஞ்ச் யாருக்கு? உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்குமே உண்டு. ஆனால் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் போராட வேண்டும். ஒன்று சேர்ந்து நமக்குள் பிசாசு கிரியை செய்யாதபடிக்கு நாம் ஆண்டவரை அழைக்க வேண்டும். நாம் வலுவாதபடிக்கு நம்மை பாதுகாக்கின்ற தேவன் இருக்கிறார். நம்மை கரை தரை அற்றவராக வைக்க தேவன் போராடுகிறார். நாம் அவருக்கு ஒத்துழைப்போமானால், திரும்ப சொல்ல, நாம் அவருக்கு நிச்சயமாக அவர் நம்மை மாற்ற முடியும். அவர் வாக்களித்து செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? மணவாட்டி மணவாட்டி என்று சொல்லலாம், மணவாட்டி இல்லை. உண்மையான மணவாட்டி என்ன செய்வார்? தன்னை அலங்கரித்துக் கொள்வாள். வார்த்தையினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வாள். வார்த்தையினால் ஜீவியத்தை காண்பிப்பாள். இங்க அவர் அழகாக சொல்கிறார், அதே மனுஷகுமாரன் திரும்ப உங்களுக்குள் கிரியை செய்வார். ஏனென்றால் தேவன் தன்னுடைய வார்த்தையை நிரூபிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை நம்புறீங்க? தீர்க்க சொல்கிறார், நீங்களே அவருடைய எழுத்துக்களாக இருக்கிறீர்கள். அவர் மீட்பின் புத்தகமாக இருந்தாரானால் அவருக்குள் எழுதப்பட்ட வார்த்தைகளில் நீங்கள் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஆமென். நாம் எல்லா வார்த்தையும் அல்ல, ஆனால் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறோம். நாம் முற்றிலுமான பரிசுத்தாவி அல்ல, பரிசுத்தாவின் ஒரு பாகமாக இருக்கிறோம். ஆமென். புரிந்து கொண்டீர்களா? ஆமென். ஆகையால் தான் நான் மாம்சத்திற்கு கடனாளி அல்ல. வேதம் சொல்கிறது, நீ இனி அடிமையாக இராய், நீயோ புத்திரனாக இருக்கிறாய். எத்தனை பேர் புத்திரனாக விரும்புகிறீர்கள்? ஆமென். இட் manifests the son of man again. ஏனென்றால் நாம் இப்பொழுது ஜீவிக்கின்ற இந்த காலத்தில் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவது நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது.
இந்த நேரத்தில் அங்கு புத்திர சுவிகாரம் நிகழ்ந்தாக வேண்டும் என்று சொல்கிறார். This is the dispensation of adoption. இந்த நேரத்தில் புத்திர சுவிகாரம் நடக்க வேண்டும். We have the earnest. நம்மிடத்தில் என்ன இருக்கிறதுக்கு முதற் பலன் இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்றது? ஆவியின் அச்சாரம் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்கள், நான் 2 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துக்கு சொந்தக்காரங்களா? உண்மையிலே அவருடைய ரத்தத்தின் ரத்தமா? நான் காலையில் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு 5 மணி அளவில் இருந்து ஜெபிக்கும் போது எனக்கு தோணுச்சு, என் ரத்தத்தின் ரத்தமே என்று ஒரு அரசியல்வாதி நம்ம ஊரில் சொல்லுவார். கரெக்டா? திடீரென்று ஞாபகம் வந்தது. அதை சொல்லக்கூடிய உரிமைகளோ நம்ம இயேசு கிறிஸ்து தான் சொல்ல வேண்டும், என் ரத்தத்தின் ரத்தமே என்று வச்சிருக்கிறார். ஆனா உண்மை அதுதான் சகோதரே, சகோதரியே. அவருடைய ரத்தத்தின் ரத்தமாக நாம் இருப்போமானால் அவருடைய ஜீவியம் நமக்குள் காணப்படும். இன்று அந்த சகோதரனுடைய குழந்தையை பார்த்து நான் சொல்ல முடியும் இவருடைய குழந்தை என்று. ஆமென். அவருடைய சாயலை பார்த்து அவருடைய உருவத்தை பார்த்து சொல்ல முடியும். அதே போல் அந்த சீஷர்களை கண்டு அவருக்குள் இந்த ஜீவியத்தை பார்த்து சொன்னார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று. என்றால் ரத்தத்தின் சத்தமானது அவர்களை விடுதலை ஆக்கிற்று. இன்றும் ரத்தத்தின் சத்தமானது உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கும். எத்தனை என்னோடு இருக்கிறீர்கள்? சகோதரனே, சகோதரி, நீங்கள் கவலையே படாதீர்கள். எத்தனை நான் சொல்றது கேட்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்? நீங்கள் கவலையே, டேனியல் சீனிவாசன் சொல்றேன், நீங்க கவலையே படாதீர்கள். நம்புறீங்களா? நான் ஒரு மனுஷன், நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா எனக்குள் இருந்து பேசக்கூடிய உண்மையுள்ளவரா இருக்கிறார். நான் ஜெபித்தனோ ஜெபிக்கிறியோ, நீங்க ஜெபித்திருக்கிறீங்க. அந்த சகோதரன் இங்க ஜெபித்திருக்கிறான். இவருடைய சொந்த மூளையை எடுத்து போடும் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசுவாராக சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் பேசுவாரானால் தேவன் அதைத்தான் சொல்ல விரும்புகிறார். என் ரத்தத்தின் ரத்தமே என்றால் என்னுடைய ரத்தத்தின் DNA உங்களுக்குள் இருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்களை முன்குறித்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை இன்று முன்குறித்து தாவீது விபச்சாரம் பண்ணினான், அதனால தாவீதுக்கு பதிலாக இன்னொருத்தர் கொண்டு சொல்ல போகுது. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்று என்றால் அப்படிதான். அவன் என்ன மாம்ச பிரகாரமான தவறு பண்ணினாலும் அவன் உள்ளான நோக்கத்தோடு உள்ளான வாஞ்சையோடு தவறு பண்ணவே இல்லை என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆமென். அதே போல் நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்த பின்பு கிறிஸ்துவின் பரிசுத்தாவியை பெற்ற பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்யவே முடியாது. தேவனால் பிறந்த யாரும் பாவம் செய்யவே முடியாது என்று அவருடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் உங்களால் பாவத்தில் விழ முடியும். ஏனென்றால் உங்களுடைய ஆத்மா ஏற்கனவே மீட்கப்பட்டிருக்கிறது. நாமே சொல்ல முடியும். சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய ஆத்மா ஏற்கனவே மீட்கப்பட்டாயிற்று. ஆமென். ஆனால் சரீரம் இன்றும் மீட்கப்படவில்லை. சரீரம், நன்றாக கேளுங்கள், சரீரம் மீட்கப்படாததினால் இந்த சரீரத்துக்குரிய சுபாவங்கள் நம்ம சரீரத்தில் கிரியை செய்கிறது. நான் ஒரு 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ண எல்லாருக்கும் பசி எடுத்துரும். பயப்பட வேண்டாம், நான் அப்படி பிரசங்கம் பண்ணப்பட ஆள் கிடையாது. நானும் எங்க பாஸ்டரும் 1 மணி நேரம் மிஞ்சி பண்ணா 1.25 மணி, அதுக்கு மேலே பண்ணவே மாட்டோம். ஆனால் பாருங்கள், இந்த சரீரத்துக்குரிய சுபாவமானது சரீரத்தில் நிச்சயமாக வரும். நாம் நம்மை ஏமாற்ற முடியாது. என்னோட இருக்கிறீங்களா? சரீர சுபாவம் நிச்சயமாக வரும். ஆனால் உங்களுடைய ஆத்மாக்கள் மீட்கப்பட்டபடியினால் அந்த ஆத்மாவானது பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறது. புரியுதா? உங்களுடைய ஆத்மா மீட்கப்படாவிட்டால் அசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறது. நன்றாக கவனிங்கள். உங்களுடைய ஆத்மா மீட்கப்பட்டது உண்மை என்றால் நீங்கள் என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி எடுக்கும் என்று சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டீர்கள். நீங்கள் செய்தியை கேட்ட உடனே நம்பி விட்டீர்கள். பெரிய அற்புதங்களை பார்க்கவில்லை, பெரிய அடையாளங்களை பார்க்கவில்லை. நீங்கள் வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள். அது காட்டுகிறது உங்களுடைய ஆத்மா ஏற்கனவே மீட்கப்பட்டாயிற்று. ஆனால் மீட்கப்பட்ட ஆத்மா இப்பொழுது ஒரு மீட்கப்படாத சரீரத்தில் கைதியாக இருக்கிறது. புரிந்து கொண்டீங்களா? மீட்கப்பட்ட உங்கள் ஆத்மா மீட்கப்படாத ஒரு சரீரத்தில் கைதியாக இருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்கிறான், நான் விரும்புவதை செய்யவில்லை, ஆனால் விரும்பாததை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் யார் என்னை விடுதலையாக்க முடியும்? ஓ ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டபடினால் அவருடைய ரத்தத்தின் சத்தமானது நமக்கு விடுதலையை கொடுக்கிறது. இதோ ஒரு பாவி மனம் திரும்பி வரும்போது, இல்ல மீட்கப்பட்ட ஒரு ஆத்மா தாவீது மனம் திரும்பிடும் போது, ஆமென்,
தாவீது போய் நாத்தானை கூட்டுவாங்க சொல்லி கூப்பிடல. தேவன் தாமே நாத்தானை அனுப்பினார். தேவன் தாமே உங்களுக்காக வார்த்தையை அனுப்புகிறார். அவர் உங்களை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார். தாய் தன் கர்ப்பத்தின் மாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்கிறார். என் கரத்திலிருந்து யாரும் உங்களை பிடுங்க முடியாது என்று சொல்கிறார். அவர் உங்களை அநாதி தேவன் முன்குறித்தபடியினால் ஒரு போதும் கைவிட போவதில்லை. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி நினைச்சாரு மேல இருந்து அக்னி இறங்கி இந்த ஸ்திரியை கொல்லட்டும். வயசான கிழவிக்கு அறிவு இருக்கா? லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு முடி வெட்டிக்கிட்டு போலீஸ்காரன் கூட முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதுதான் மனுஷனுடைய பார்வை. ஆனால் இரத்தத்தின் சத்தம் அப்படி அல்ல. தன்னுடைய பாவத்தை காண்பித்து அங்க தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பிவிட்டார், அவளுக்கு ஒரு மீட்பை கொடுப்பதற்காக. அதே தேவன் இன்று உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் பாவம் செக்கச்சவேன் என்றாலும் அவர் உங்களை மீட்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆமென். பாருங்கள், அவர் வெளிப்படும் போது நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். அவர் சொல்கிறார், we shall be like him. ஆமென். எப்படி வில்லியம் பிரணம் நமக்காக வார்த்தையின் பாதையை செவ்வையாக்கினாரா? யோவான் ஸ்டானகன் ஒரு பாதையை செவ்வையாக்கினது போல வில்லியம் பிரணம் உங்களுக்காக வார்த்தையை கொடுத்திருக்கிறாரா? எத்தனை நம்புறீங்க? இந்த செய்தி தான் நம்ம ராப்சருக்கு கொண்டு சொல்ல எத்தனை நம்புறீங்க? இந்த செய்தி முற்றிலுமான ஒரு செய்தின்னு எத்தனை நம்புறீங்க? ஒரு கால் இருக்கலாம் இந்த செய்தியை நான் முற்றிலுமாக ஜீவிக்காமல் இருக்கலாம், ஆனால் முற்றிலுமாக நம்புகிறேன். ஆமென். என்னால் முற்றிலுமாக செய்தியை ஜீவிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் முற்றிலுமாக செய்தியை நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை தான் தேவனை என்னிடத்தில் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சகோதரன் சாக்கடையில் விழுந்திருக்கும் போது அப்பா என்று கத்தும் போது சாக்கடையில் இருக்கிறான் என்று தகப்பன் விடமாட்டான். தகப்பன் சென்று சாக்கடையிலிருந்து அவனை மீட்டுக் கொள்வான். ஏன்னா அந்த குழந்தையின் சத்தமானது தாயை உருக்குகிறது, தகப்பனை உருக்குகிறது. அதே போல் பாவத்தில் கீழே நம் சுய இச்சை இல்லாமல் தவறாக சூழ்நிலையினால் நாம் கீழே விழுந்த போதிலும் நாம் அவரை நோக்கி அப்பா என்று கூப்பிடும் போது அவருடைய சத்தமானது நிச்சயமாக உங்களை விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இரத்தத்தின் சத்தமாகும். ஆமென். ஒரு பாவ ஸ்திரீ அங்கு எல்லாராலும் பிடிபட்டு கல் எறியதுக்காக கொண்டு வரப்பட்டாள். ஆமென். எல்லாரும் நினைச்சாங்க அவளை கொண்டு போட போறார் இயேசு என்று. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி செய்தி தான் ஆகணும், அவர் நிறைவேற்றி தான் ஆகணும். அவளும் நினைத்தார் என் மேல கல் விழப்போகுது என்று. ஆனால் அவளுடைய பெயர் அங்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடினாலே அவருடைய இரத்தத்தின் சத்தமானது அவளை விடுதலை ஆக்கிட்டு. சகோதரே சகோதரி, உங்கள் பாவங்கள் எவ்வளவு செக்க செவையில் இருந்தாலும் ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? நம்முடைய தேவன் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார்கள். நீங்கள் மனதார தவறு செய்தாலும் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்குமாயின் அவர் சொல்வார், இவன் மனதார தவறு செய்யவில்லை, என்னை நேசிக்கிறான், என் வார்த்தையை நம்புகிறான், அதனால் நான் இறங்கி வந்து அவனை மீட்பேன் என்று சொல்லக்கூடிய தேவன் தான் இரத்தத்தின் சத்தமாகும். இரத்தத்தின் சத்தத்தில் வல்லமை உண்டு சகோதரே சகோதரியே. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், நம்மிடத்தில் அட்வான்ஸ் பேமெண்ட் இருப்பது அவசியமா இருக்கு. எத்தனை நம்புறீர்கள்? ஆமென். நமக்கு என்ன வேணும்? அட்வான்ஸ் பேமெண்ட் வேணும். ஒரு கார் புக் பண்ணா முதல்ல அட்வான்ஸ் பேமெண்ட், வீடு வாங்கினா முதல்ல அட்வான்ஸ் பேமெண்ட். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கிடைக்குதா கிடைக்கலையா? அப்ப தேவன் உங்களை மீட்பாரானால் உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் இருக்கவே வேண்டாமா? அதைத்தான் வேதாகம் சொல்கிறது. அவருக்கு பாருங்க, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுகிறவர்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். என்னவா இருக்கிறாரு? அச்சாரமாய் இருக்கிறார், அட்வான்ஸ் பேமெண்டாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:22 அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? பரிசுத்தாவின் அபிஷேகம் அல்ல. அபிஷேகம் இன்று வரும், தவறு செய்தால் நாளை போய்விடும். ஆனால் பரிசுத்தாவின் நபரை எத்தனை பேர் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நபர் இருப்பாரானால் அவர் உங்களை கைவிட போவதில்லை. ஆமென். அபிஷேகம் வரும், போய்விடும். அங்கு இருக்க சொல்கிறார், 2 பேர்கள் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருத்தன் கை கொடுக்கும் போது உண்மையாக இருக்கிறான், இன்னொருத்தனை கை கொடுக்கும் போது விபச்சாரியாக இருக்கிறான். ஆமென். ஆனால் பரிசுத்தாவின் நபர் உங்களுக்கு வரும்போது அப்படி ஜீவிக்கவே முடியாது. அது உங்கள் மனசாட்சியை சுத்தமர கழுவும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். உங்கள் மனசாட்சியை கழுவக்கூடிய ரத்தமாக இருக்கிறது, உங்களை பாதுகாக்கிற ரத்தமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் தேவை. சகோதரனே சகோதரியே, 35வது ஆண்டுகளின் தொடக்கத்தில் கர்த்தர் தாமே பாஸ்டர் ஸ்டீவனை ஆசீர்வதிக்கட்டும் நான் நம்புகிறேன். ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
எத்தனை பேர்கள் ஆவியின் அச்சாரத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ, ஆமென், ஆவியின் அட்வான்ஸ் பேமெண்ட்டை பெற்றுக்கொள்ளவில்லையோ, நான் உங்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் போராடி ஜெபியுங்கள். நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அல்ல, பரிசுத்தாவின் நபரை பெற்றுக்கொள்ளுங்கள். என்றால் காலம் நெருங்கி விட்டது. இப்பொழுது அவர் வருவார், ஆனால் அங்கு ரத்தம், அதாவது கடைசி சத்துருவாகிய மரணம் வரும்போது நமக்காக பரிந்துரைக்கப்படுவது ரத்தம் மாத்திரமே. ஆமென். நம்முடைய அங்கு வாசல் ஸ்தலத்தில் இருக்கக்கூடியது ரத்தம் மாத்திரமே. அதைத்தான் தீர்க்கதரிசி அடையாளம் என்ற செய்தியில் பிரசங்கிக்கிறார். அடையாளம் இருக்குமாயின் தான் நீங்கள் ராப்சரில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அடையாளம் என்னவென்றால் அந்த இரத்தத்தின் கெமிஸ்ட்ரி அல்ல, இரத்தத்துக்குள் இருந்த அதே DNA, அதே ஜீவியம் உங்களுக்குள் காணப்பட வேண்டும். அங்கு ஈசாக்கு முயற்சி பண்ணி தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆபிரகாமுக்குள் இருந்த ரத்தம் அவனுக்குள் இருந்தபடியினால் அவன் ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்தான். ஆமென். ஆபிரகாமுக்குள் இருந்த ரத்தம் யாக்கோபுக்குள் இருந்தபடியினால் அவனும் தசமபாகத்தை குறித்து பேசினான். ஆபிரகாமுக்குள் இருந்த அதே ரத்தம் யோசேப்புக்குள் இருந்தபடியினால் அவனும் கீழேயும் மேலேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் பரிபூர்ணமாக திகழ்ந்தான் என்ற ஆபிரகாமின் DNA இருந்தது. ஆனால் உண்மையான ஆபிரகாமின் குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து தாமே. அவருடைய இரத்தத்தின் ஜீவன் உங்களுக்குள் இருக்கும் போது அதே DNA, அவர் ஜீவித்த அதே சுபாவத்தை உங்களுக்குள் ஜீவிக்க வைக்கும். ஆமென். நீங்கள் உண்மையாகவே அவரிடத்தில் வருவீர்களானால் அவர் ஒருபோதும் உங்களை கைவிட போவதில்லை. என்னிடத்தில் வருகிறேன், நான் புறம்பே. சிலர் சொல்லுவார்கள், ஒரு பிரசங்கியார் சொன்னார், யூதாஸ் காரியஸ் கூட ஒரு கால் மனம் திரும்பி வந்திருந்தால் அவனுக்கு இன்னொரு சான்ஸ் தேவன் கொடுத்திருப்பார். அவனை முன்குறித்தது வேற விஷயம், ஆனா ஒரு சான்ஸ் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஏன்னா தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? அன்று ஒரு சகோதரி இயேசுவை விசுவாசித்தபடியினால் தேவன் அவளை சுகமாக்கினாரானால், இன்றும் ஒரு சகோதரி அதே போல் விசுவாசத்தை வைப்பாரானால் நிச்சயமாக தேவன் சுகமாக்குவார். அவர் மாறாத தேவன். அதே போல் அன்று பேதுரு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டபோது தேவன் மன்னித்தது உண்மை என்றால், யூதாஸ் காரியத்தும் மனம் திரும்பினால் தேவன் மன்னித்திருப்பார். ஏனால் அவருக்கு தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவது அவசியமாக இருக்கிறது. ஆமென். என்னிடத்தில் வருவனால் புறம்பே தள்ளுவதில்லை, ஆனா அவருக்கு தெரியும் இவன் வரமாட்டான் என்று. அப்ப பாருங்கள், நாம் கிறிஸ்துவை விட்டு விலகி போவது சாதாரண காரியம் அல்ல, கடினமான காரியம். எத்தனை நம்புறீங்க? கடினமான காரியம். ஏனென்றால் கிறிஸ்துவின் வித்து உங்களுக்கு இருக்குமானால் அது உங்களுக்குள் ஒரு உந்துதலை கொண்டு வந்து மனம் திரும்பத்தான் செய்யும். அந்த ஸ்லாக்கியத்தை விட்டு ஓட செய்யாது. அல்லேலூயா. பாருங்கள், யூதாஸ் காரியத்தை ஏன் ஓடி போனான் என்றால் அவன் கேட்டின் குமாரனாக இருந்தபடியினால், அவனுக்குள் வித்து இல்லாதபடியினால். ஆனால் பேதுருக்குள் வித்து இருந்தபடியினால் பேதுரு எங்க செல்ல முடிந்தது? ஓடி போகவே முடியாது. அதே போல் உங்களுக்குள் அவருடைய வித்து இருக்குமாயின் நீங்கள் எங்கேயுமே ஓடி செல்ல முடியாது. அவருடைய ரத்தத்தின் சத்தமானது உங்களை விடுதலையாக்க வல்லமையா இருக்குது. நீங்கள் மாம்சத்திற்கு கடலாடிகள் அல்ல, ஏனென்றால் நீங்கள் தான் அந்த புத்தகத்தின் பாகமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் அந்த எழுத்தாக இருக்கிறீர்கள். ஆமென். சோ நமக்கு அந்த ஆவியின் அச்சாரம் என்னும் முதற் பலன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. The Holy Spirit today, the manifestation of the Holy Spirit is that angel trying to get the people back to the word. அது என்ன செய்கிறது? திரும்ப உங்களை வார்த்தைக்குள் அழைத்துக் கொள்கிறது. ஆமென். அது என்னத்தை செய்யறதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தாவி என்ன செய்து? அது யாரு? பரிசுத்தாவின் கிரியை நடப்பிக்கிறது யாரு? அதுதான் அந்த ஏஞ்சல் என்று சொல்கிறார். அந்த ஏஞ்சல் என்ன செய்கிறாரா? உங்களை திரும்ப வார்த்தைக்குள் கொண்டு வருகிறார். ஆமென். வார்த்தையை நீங்கள் மறுதலிக்கவே முடியாது. வார்த்தையானது உங்களுடைய பாகமாக இருக்கிறது. அவர் சொல்ல, இட் இஸ் ரிவீல்ட் டு தோஸ் ஹூ கால்ட் காட்ஸ். பிரபு தேவன் யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்கள் மாத்திரமே என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியும். மற்றவர்கள் கேட்கலாம், ஆனால் ஓடி செல்வார்கள். ஆமென். பாருங்கள், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், என்னால் அறியப்பட்டும் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். நம்புறீங்களா? அல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து அங்கு சிலுவையில் அறையப்பட்ட போது, ஆமென், தீர்க்கதரிசி சொல்கிறார், நாம் செய்த பாவங்களை அவர் சுமந்தார். உண்மையா? ஆமென். அப்படி செய்யும் போது அவர் சொல்கிறார், not only the present sin, நாம் பண்ணின பாவங்களை மாத்திரமல்ல, நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்காகவும் மரித்தார். ஆமென். நாம் செய்யக்கூடிய தவறுக்காகவும் அவர் மரித்தார். சோ அவருடைய தோளின் மீது அந்த சுமை இருந்தபடியினால் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். சோ நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும்.
நாம் எப்ப வழுவி விழுவோம் என்று நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அவர் அறிந்தே நமக்காக ஒரு பாவ நிவர்த்தியை செலுத்தினார். அதைத்தான் அட்வான்ஸ் அட்டோன்மெண்ட். நாம் இன்று ஏன் ஆராதிக்கிறோம்? ஸ்தாபனங்கள் ஏன் அப்படியாக ஆராதிப்பதில்லை? ஏனென்றால் அவரிடத்தில் இந்த வெளிப்பாடு இல்லை. ஆமென். அவளுக்கு நாளைய தினத்தை குறித்து கேள்விக்குறி இருக்கிறது, ஆனால் உண்மையான மணவாட்டிக்கு நாளைய தினத்தை குறித்து கேள்விக்குறி கிடையாது. ஏனென்றால் அவளுக்குள் அவருடைய வித்து இருக்கிறபடியினால் அந்த சத்தமானது அவளுக்கு தெரியும், தெளிவாக தெரியும். ஆமென். எத்தனை நம்புறீங்க? ஆபிரகாமிடத்தில் தேவன் சொன்னாரா, உன் ஏக குமாரனாகிய, அவனுக்கு இன்னொரு குமாரன் இருந்தான்ல, இஸ்மாயில் இருந்தானா இல்லையா? ஆனா ஒரே குமாரன் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் பார்ப்பது தன் வித்தை மாத்திரமே. தேவன் என்று ஸ்தாபனத்தை பார்க்கவில்லை, தேவன் தன்னுடைய வித்தை பார்க்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்தான்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானா? தேவன் ஒரு விஷயம் சொன்ன பிறகு மனம் திரும்புவாரா? மனம் மாறுவாரா? கண்டிப்பா. அப்ப இங்கு ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலியிட தயாரா இருக்கிறான். கத்தியை கொண்டு குத்த வருகிறான். அப்போ ஒரு சத்தத்தை கேட்கிறான். அந்த சத்தம் என்ன சொல்லிட்டு? கையை போடாதே. அவன் செவி கொடுத்தானா? அப்ப தேவன் எப்படி வாக்கு மாறுவார்? ஒருமுறை பலி கொடு என்று சொன்ன தேவன் பலி கொடாதே என்று எப்படி சொல்ல முடியும்? ஆமென். ஒரு கால் பிசாசாக இருக்கலாம் என்று அவன் யூகித்திருக்கலாம் அல்லவா? அவனுக்கு சத்தத்தின் அறிவு இருந்தது. என்னுடைய சத்தம் வேறு, சகோதரனுடைய சத்தம் வேறு, ஜானேச கூட தொண்டை வேறு. அந்த சத்தத்தை வைத்து நீங்க அறிந்து கொள்ளலாம் யாருடைய சத்தம் என்று. அதே போல் ஆபிரகாமுக்கு தெரியும் இது யாருடைய சத்தம் என்று. அவர் என்னை நேசிக்கிறபடியால் என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், மற்றவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காது. ஹல்லேலூயா. நான் என்னத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சகோதரிய சகோதரியே, நீங்கள் இன்று அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்பே அவரால் முன்குறிக்கப்பட்ட போது அவருடைய சத்தத்தை கேட்டபடினாலே அந்த சத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். உட்காருங்கள். ஆமென். அவருடைய நம்முடைய ஃபியூச்சர் சின்ஸ், நாம் செய்யக்கூடிய பாவம் கூட அவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்தார். ஆமென். அவர் சொல்கிறார், if you are a Christian, God doesn't make halfway Christian. கர்த்தர் என்ன செய்றாரா? அறகுறையான விசுவாசியை உருவாக்குவதில்லை, அறகுறையான கிறிஸ்தவர்களை தேவன் உருவாக்குவதில்லை. தேவன் முற்றிலுமானவராக இருக்கிறார். அவர் முற்றிலுமானவர் என்றால் அவருடைய வித்து எப்படி இருக்கும்? இங்க நம்ம ஊர்ல நான் சின்ன குழந்தையில கேட்டிருக்கேன், ஐயா ரெட்டுன்னு ஒரு அரிசி ஒன்று தெரியுமா? அது எப்படி இருக்கும்? கட்டையா இருக்கும், ரைட்டா? எனக்கு தெரிஞ்ச அறிவு வச்சிருக்கேன், சின்ன வயசுல வயலில் போய் பார்த்தது. ஒவ்வொரு வித்துக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. தூரத்துலேருந்தே சொல்லலாம், இந்த வயலில் ஐயா ரெட்டு போட்டிருக்காங்க, இந்த வயலில் இந்த இது போட்டிருக்காங்க சொல்ல முடியும். அதே போல் உங்களுக்குள் அவருடைய வித்து இருக்குமானால் உங்களுடைய நடவடிக்கைகள், உங்கள் சுபாவங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கதாக இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்றீங்களே? ஆனா எல்லாருக்கும் சுபாவம் இருக்கிறதா? தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்குள் இல்லாவிட்டால் இன்று எனக்கு பரிசுத்தாவியை தாரும். இன்றும் அவர் நமக்கு தன்னுடைய ஆவியை கொடுக்க வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். நேற்று நாம் கேட்டோம், நாம் வாஞ்சிப்பதை காட்டிலும் அவர் அதிகமாக வாஞ்சிக்கிறார். உங்களை தம்முடைய சாயலாக உருவாக்குவதற்கு ரோமர் 8:29 சொல்லுது, அவர் நம்மை தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாவதற்காக முன்குறித்திருக்கிறார். ஒரு பாஸ்டருடைய சாயலுக்காக அல்ல, ஒரு பிரசங்கியாருடைய சாயலுக்காக அல்ல, ஒரு தாய் தகப்பனுடைய சாயலுக்காக அல்ல, கிறிஸ்துவின் சாயலுக்காக முன்குறித்திருக்கிறார். அது வரும் அளவும் சத்தமானது உங்களுக்குள் போராடி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் கேள்விப்படுறீங்க? நம்ம ஊர்ல சொல்லுவோம், என்ன சொல்லுவீங்க? இன்னும் சத்தம் என் காதுல ஒலித்து கொண்டே இருக்குப்பா, அவர் சொன்ன காரியம் மறக்கவே முடியல, இன்னும் காதுல சத்தம். அப்ப கிறிஸ்துவின் சத்தம் என்ன செய்யும்? ஒலித்து கொண்டே இருக்கும். நீங்கள் மனம் திரும்பும் வரைக்கும், நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றும் வரைக்கும் அந்த சத்தம் உங்களை விட்டு விலகவே விலகாது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அவர் மாறாத தேவன் அல்ல, அவர் மாறுகின்ற தேவன் அல்ல. அவர் ஒரு முறை பவுல் பதரை முன்குறித்த பின்பு பவுல் எவ்வளவு தவறு பண்ணாலும் மாற்றக்கூடிய தேவன் அல்ல. நீங்க சொல்லலாம், என்ன கேரண்டி பதர்? இந்த செய்தியை விசுவாசிக்கு தான் கேரண்டி.
அதுக்காக இந்த செய்தியை விசுவாசம் அப்படின்னா அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கா பாவம் செய்யலாம் என்று நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. இந்த மணி நேரத்துக்குள்ளேயே வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் உங்கள் பாவங்களை எண்ணாதிருக்கிறார். நேற்று நாம் வாசித்தோம், தேவன் எவருடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறாரோ எண்ணாதிருக்கிறாரோ பாக்கியவான். இந்த செய்தி தான் பரிசுத்த ஆவியாகும். ஆமென். பாருங்கள், அவர் ஒரு அரைகுறை கிறிஸ்தவனை பண்ணுவதில்லை, ஆனால் அரைகுறை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர் ஒரு அரைகுறை பிரசங்கியாரை உண்டு பண்ணுவதில்லை, ஆனால் அரைகுறை பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் உண்டு பண்ணது எல்லாமே நல்லதாகவே இருக்கிறது. ஆமென். பாருங்கள், அந்த இரத்தத்தின் சத்தமானது தீர்க்கதரிசி சொல்கிறார், சபை சபையாக சென்று கொண்டிருக்கிறது. என்னோட இருக்கிறீங்களா? அந்த தாய் கழுகானது ஒவ்வொரு இடமாக சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறது தன்னுடைய வித்தை காண்பதற்காக. இன்று இயேசு கிறிஸ்து யாருக்குள் தன்னுடைய வித்தை உலக தோற்றத்துக்கு முன்பே வைத்திருக்கிறாரோ அவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்கிறார், he is going from church to church. ஒவ்வொரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு சென்று தேவன் தேடுகிறார். என் வித்து எங்கே? என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம் எங்கே? என் சத்தத்துக்கு ஆமென் என்று சொல்லக்கூடிய எங்கே? என் வார்த்தையை நம்புறாளா அவருக்கு தெரியும், நமக்கு கூட தெரியாது. ஆனா ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மை அறிந்திருக்கிறபடியினாலே அவருடைய சத்தமானது நம்மை தேடி கண்டுபிடித்துக் கொண்டது. உங்களை கண்டுபிடித்துக் கொண்டாரா தேவன்? நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டாரா? ஆமென். நாமோ பாவத்தை கண்டு நாம் பாவத்தோடு இணைந்து வாழ விரும்புகிறோம். ஏனென்றால் சரீரமானது மீட்கப்படவில்லை. உண்மை. இன்றும் பசி எடுத்தா பிளேட் வீட்டில் அங்கே வீசப்படும். உப்பு கூடிட்டா கொண்டாட்டிக்கு செவுட்டில் அடிதான் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? இது சாதாரண ஒரு மனுஷனு ஃபேமிலி கூட நான் சொல்றேன். அது நடக்கக்கூடிய இயற்கை தான். ஏன்னா சரீரம் சரீரமானது. ஆனால் உங்களுக்குள் கிறிஸ்துவானவருடைய ஜீவம் வரும்போது அந்த மீட்கப்பட்ட ஆத்மாவானது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாட்களில் அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. தீர்க்கதரிசி சொல்கிறார், இன்ச் பை இன்ச், ஒவ்வொரு மிதியடியாக கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அந்த இடத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதே போல் உங்களுக்குள் அந்த ஜீவியமானது போராடி கொண்டே இருக்கும். எத்தனை நாள் அனுபவிச்சிருக்கீர்கள்? நான் அனுபவித்திருக்கிறேன். நான் சாட்சியாக சொல்கிறேன் சகோதர சகோதரியே, நமக்குள் இருக்குதான கிறிஸ்துவின் ஜீவியமானது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மாற்றுகிறது, அணுவாக மாற்றுகிறது. அதான் சகோதரர் சொன்னார், நான் பண்ணின முதல்ல இருந்த பாவியாக இப்பொழுது இல்லை, நான் எதை விரும்புகிறேனோ அப்படியாகவும் இல்லை, ஆனால் நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். கேட்டீர்கள்? நான் மாறிக்கொண்டே இருக்கிறோமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இரத்தத்தின் சத்தமாகும். அந்த இரத்தத்தின் சத்தம் உள்ளிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்கிறார், the voice of the blood is the word of God. இரத்தத்தின் சத்தம் என்ன? அவருடைய வார்த்தையாகும். இரத்தத்தின் சத்தம் என்ன? பரிசுத்த ஆவியாகும். அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அவருடைய சொன்ன வார்த்தை வெறும் எழுத்து அல்ல, அது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. நீங்கள் வெறும் வார்த்தையின் வடிவை பெற்றுக்கொள்ளவில்லை, வார்த்தைக்குள் இருந்த ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். வார்த்தைக்குள் இருந்த ஜீவத்தை நீங்கள் ஜீவிக்கும் போது நீங்களும் வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறீர்கள், எழுதப்பட்ட நிறுவமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். It brought the message to you. உங்களை அவர் கண்டுகொண்ட பின்பு, ஆமென், சாப்டர் க்ளோஸ் அல்ல, முடிந்து போகவில்லை. அவர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார். வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது என்னாகும்? போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய மாம்சமானது ஆதாமினுடைய பாவத்தினால் பிறந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்முடைய மாம்சமானது ஆதாம் விழுந்த பாவத்தினால் பிறந்ததா இருக்கிறது. ஆனால் நமக்குள் இருக்கிற ஆத்மாவானது ஆதாமினால் வரவில்லை, அது ஏற்கனவே மீட்கப்பட்ட புத்தகத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையினால் கீழே விழுந்த ஆதாம் ஜெயம் கொள்ள முடியாது, மீட்கப்பட்ட ஆத்மா எனக்குள் ஜெயம் கொள்வதா இருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கவர் பெரியவர் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன? தேவன் மாம்சத்தை பார்த்தால் அவர் பவுலை பார்த்தும் சொல்ல முடியாது, பேதுரை பார்த்தும் சொல்ல முடியாது, பிரணமை பார்த்தும் சொல்ல முடியாது, உங்களையும் பார்த்தும் சொல்ல முடியாது. ஆனால் அவர் உங்களை பார்க்கும்போது மாம்ச பிரகாரமாக பார்ப்பதே இல்லை. அவர் உங்களை பார்க்கும்போது தன்னுடைய சாயலாக பார்க்கிறார், தன்னுடைய சுபாவமாக பார்க்கிறார், தன்னுடைய இரத்தத்தின் ரத்தமாக பார்க்கிறார். அதான் நான் சொன்னேன், அவர் ஒருவர் தான் இரத்தத்தின் ரத்தமே என்று சொல்ல முடியும். வேற எந்த மனுஷனுக்கு உரிமை கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆபிரகாமுக்கு அங்கு பரீட்சை வந்தது. ஆமென். தன்னுடைய குமாரன் ஏக சுதன் என்று பாராமலும் அவன் அங்கு ஒபீடியன்ஸ்க்கு வந்தான். ஆமென்.
எங்கள் பாஸ்டர் பிரசங்கித்தாரா, நான் அதை சொல்ல விரும்புகிறேன். எங்க பாஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆபிரகாமை தேவன் ஏன் சோதித்தார்? குழந்தை பிறந்தாச்சு, ஆமென், 25 வருஷம் காத்திருந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு விசுவாசத்து தாப்பன் என்று. அதுக்கு பிறகு ஆபிரகாமை ஏன் சோதிக்க வேண்டும்? எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ண நான் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அருமையாக சொன்னார், ஆபிரகாம் விசுவாசத்துக்கு பாத்திரவான் என்பது தேவனுக்கு தெரியும், ஆமென், ஆனால் ஈசாக்குக்கு தெரியாது, ஆமென். ஆனால் பாருங்கள், ஆபிரகாம், ஆமென், அங்கு சோதிக்கப்பட்டான். சோதனையில் ஜெயம் கொண்டு 25 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு காரியம் நடந்தது. தேவன் ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், ஆபிரகாமே, உனக்கு குழந்தை பிறக்கும். அப்ப ஆபிரகாம் என்ன சொல்ல வேண்டும்? சரி ஆண்டவரே, பிறக்கணும் சொல்லல. இல்ல ஆண்டவரே, போதும் போதும், எனக்கு இஸ்மாயில் போதும். என்ன சொன்னார்? அதே போலதான் நம்மளும் செய்றோம். பாஸ்டர், என்னால டெய்லிலாம் வர முடியாது, நான் சண்டே மாத்திரம் தான் சர்ச்சுக்கு வருவேன். ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது. நீங்க காலையில இருந்து ஜபத்தெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஒரு ஆண்டவர் முகத்தை தானே இழுத்து தானே பார்க்கிறாரு. அப்படி அல்ல, ஆமென். தேவன் ஆபிரகாமை முற்றிலுமாக ஸ்தாபிக்க விரும்பினார், எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்பினார். அவன் இஸ்மாயில் போதும் என்று சொன்னவன் ஈசாக்கு போதும் என்று சொல்லக்கூடாது. புரிந்ததா? இஸ்மாயில் போதும் என்று சொன்னவன் ஈசாக்கு போதும் இல்ல ஈசாக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடாது. தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். தேவனால் திரும்ப கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை அவன் உறுதிப்படுத்துகிறான். எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? இஸ்மாயில் போதும் என்று சொன்னவன் தேவனிடத்தில் சொல்லலாம் அல்லவா, ஆண்டவரே, நீர் கொடுத்த ஈசாக்கை எதுக்கு திரும்பி கேட்கிறாரு? ஈசாக்கு எனக்கு தேவையில்லையா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிக்கலாமா வேண்டாமா? ஆனா அவன் பண்ணல. அதான் ஆபிரகாம் வித்து, ஆமென். அதுதான் யோபுக்குள் இருந்த தேவனுடைய சிந்தனை. அதுதான் அந்த டிஎன்ஏயின் சுபாவம். எப்தாவின் குழந்தை என்ன பண்ணிட்டு, தகப்பன் வாக்களித்தபடினால் தன்னையும் அவள் கொடுக்க தயாராக இருந்தாள், ஆமென். ஈசாக்கு தன்னையும் அர்ப்பணிக்க தயாராக இருந்தான். ஆபிரகாமின் வித்து என்பதை அவன் உறுதிப்படுத்தினான். தேவனும் ஆபிரகாமை உறுதிப்படுத்துகிறார். அவன் இஸ்மவேல் போதும் என்று சொன்ன ஆபிரகாம் இப்பொழுது மாறிவிட்டான். அவன் சரீரத்தில் மாத்திரம் மாறவில்லை, ஆவியிலும் மாறியிருக்கிறான். நான் கொடுத்த ஈசாக்கை எனக்கு திரும்ப கொடுக்க தயாராக இருக்கிறான். எத்தனை புரிந்து கொண்டீர்கள்? நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்று கொடுக்க எனக்கு தயாராக இருக்கிறான். ஏனென்றால் அவன் ஆசீர்வாதத்தை நம்பவில்லை, அவன் ஈசாக்கை நம்பவில்லை, அவன் இஸ்மவேலை நம்பவில்லை, அவன் ஜீவனுள்ள தேவனை நம்புகிறான். நம்மில் எத்தனை பேர்கள் அதுக்கு ஆயத்தமா இருக்கு? உங்களை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வாதத்தை பிடுங்கி கொண்டால், உங்களுக்கு மனைவியை கொடுத்த தேவன் மனைவியை பிடுங்கி கொண்டால், உங்களுக்கு குழந்தையை கொடுத்த தேவன் குழந்தையை பிடுங்கி கொண்டால், உங்களுக்கு ஜாபை வேலையை கொடுத்த தேவன் வேலையை பிடுங்கி கொண்டால், உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்த தேவன் ஊழியத்தை பிடுங்கி கொண்டால், நீங்கள் அவரை நம்புவீர்களா? போராட்டமாக இருக்கிறதா? இது ஆபிரகாமின் வித்து. ஆனால் இரத்தத்தின் சத்தம் அப்பேற்பட்டது. அதை நமக்காக பரிந்து பேசக்கூடிய தேவன், அவர் நமக்காக சகலத்தையும் வாய்க்கக்கூடிய தேவன். காணக்கூடிய விசுவாசம் அல்ல, காணக்கூடாதது விசுவாசமாகும். இந்த உலகம் உலகம் அல்ல, இதுக்கப்புறம் ஒரு உலகம் நமக்காக இருக்கிறது. இந்த உடம்பை விட்டு நாம் சென்ற பின்பு நமக்காக இன்னொரு தியோபனி சரீரம் ஆயத்தமாக இருக்கிறது. அதான் பைபிள் சொல்ல முடிக்கிறேன். பைபிள் சொல்லுது, நாம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ள இருப்போமானால் எல்லா மனிதரை காட்டிலும் இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணார்? பரலோக ராஜ்யம் இந்த உலகம் சமீபத்தில் இருக்கிறது, ஆசீர்வாதம் சமீபத்தில் இருக்கிறது, வேலை சமீபத்தில் இருக்கிறது, குழந்தை குட்டிகள் சமீபத்தில் இருக்குது. அது சொல்ல பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஏன்னா அவருக்கு தெரியும் 100 வருஷம் 120 வருஷம் அப்புறம் என்ன செய்வீங்க? இங்கே காணக்கூடிய என்னுடைய அருமையான சகோதர சகோதரியை ஒரு நாள் உங்கள் ஒவ்வொரு நாள் அங்கு காண விரும்புகிறேன். அங்கு நாம் இளமையாக இருக்க போகிறோம். அங்கு நாம் ஒருவரை தரிசிக்க போகிறோம், ஒருவரோடு பேச போகிறோம், ஒருவரோடு உறவாட போகிறோம். நான் சொல்வது வெறும் கதை அல்ல, இது உண்மையாகும். நம்முடைய தீர்க்கதரிசி அங்க போய் பார்த்து கொண்டு திரும்பி வந்து சொல்லியிருக்கிறார். எப்படி யோசுவா காலை போய் அங்கு திராட்சை எடுத்துக்கொண்டு காண்பித்தாரோ, அதே போல் நம்முடைய தீர்க்கதரிசி அங்க பரலோகத்தில் சென்று பார்த்து கொண்டு திரும்பி வந்து சொல்லியிருக்கிறார். அங்க அவருடைய நாய் இருந்தது, அவருடைய குதிரை இருந்தது, அவருடைய மேஜை இருந்தது, அவருடைய குழந்தை இருந்தது, அவருடைய மனைவி இருந்தது. அதே போல் நாம் ஒருவரும் அங்கு இருக்க போகிறோம். சிலர் முன்னே சென்றாலும் சிலர் பின்னே சென்றாலும் நாம் ஒருவர் அங்கு பார்க்க போகிறோம். எத்தனை நம்புகிறீர்கள்? நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமம் அல்ல, நமக்காக சத்தம் அடிக்கின்ற இரத்தத்தின் சத்தத்தினாலே தேவன் நம்மை விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் முடிக்க விரும்புகிறேன்.
ஆமென். சொல்கிறார் நமக்காக. ஆமென். லே நாட் த ஹேண்ட் அப்பான் த லேண்ட். அங்கு ஆபிரகாம் இடத்தில் அங்கு குழந்தை மீது நீ குமாரன் மீது ஆமென் கையை போடாதே என்று சொன்னபோது he recognized the voice of God. அவன் அந்த இரத்தத்தின் சத்தத்தை அடையாளம் கண்டு கொண்டான். பிசாசு லூத்தரத்தில் பேசினான். அந்த மகுடம் போடுறதுல கிரவுன் என்ன சொல்லு தமிழ்ல, கிரவுன் கிரீடம் போடப்பட்டிருக்கு. ஆமென். ஆனா மார்ட்டின் லூத்தரால் அதை கண்டுகொள்ள முடிந்தது. ஆமென். அது பிசாசு என்று. ஆமென். ஆனா இங்கே ஆபிரகாமினால் அந்த சத்தத்துக்கு செவிடுக்க முடிந்தது. என்றால் இது கிறிஸ்துவின் சத்தமாகும். நீங்களும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி குறித்து நீங்க பார்த்திருப்பீங்க. வேறொரு மேய்ப்பன் கூட்டா அந்த ஆட்டுக்குட்டி போகாது. தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை மாத்திரம்தான் அது கேட்க முடியும். ஒரு வீடியோ வந்தது. அந்த வீடியோவில் இன்னொரு மேய்ப்பன் சத்தமிட்டு கூப்பிடுறான், அந்த ஆடு போகவே இல்லை. எத்தனை பேர் பார்த்திருக்கிற அந்த வீடியோவை? ஆமென். ஆனால் எந்த ஆட்டின் மேய்ப்பன் அந்த ஆடை கூப்பிடும் போது மாத்திரமே அது செல்கிறது. அதேபோல் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு மாத்திரமே செவி கொடுக்கும். அங்கு ஒரு ஃபில்டர் போடப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய சத்தத்தை மாத்திரமே கேட்க முடியும். இந்த கடைசி காலத்தை தீர்க்கதரிசி சொல்கிறார், சபையானது கிறிஸ்துவின் வாயாக இப்பொழுது இல்லை. கிறிஸ்துவுக்கு ஏதாவது பேச வேண்டுமானால் சபையை உபயோகப்படுத்த முடியாது. நம்புறீங்களா? ஸ்தாபனத்தை உபயோகப்படுத்த முடியாது. ஆனால் மணவாட்டியை தான் உபயோகப்படுத்த முடியும். ஆனால் மணவாட்டி என்று சொல்லக்கூடியவளை உபயோகப்படுத்த முடியாது. மணவாட்டியாக காணப்படுகிற தேவனுடைய பார்வையில் காணப்படுகிறவர்களை தான் தேவன் உபயோகப்படுத்த முடியும். தெளிவாக இருக்கிறீர்களா? தெளிவாக இருக்கிறீர்களா? மணவாட்டி மணவாட்டி என்று சொல்லக்கூடியது அல்ல, தேவனுடைய பார்வையில் மணவாட்டியாக திகழக்கூடியவளை தான் அவர் யூஸ் பண்ண முடியும். அப்படி திகழக்கூடிய ஒருவள், அவரிடத்தில் அந்த மணவாட்டியின் சுபாவம் இருக்கும். மணவாட்டி கல்யாணத்தன்னைக்கு அப்படி நிப்பாளா? எப்படி இருப்பா? தன்னைத்தான் தாழ்த்திருவன் உயர்த்தப்படுவார். ஒரு உண்மையான மணவாட்டி எப்படி சபையா இருக்கும்? அது தாழ்த்தப்பட்ட சபையா இருக்கும். சாதாரண மக்களாக இருக்கும். எளிமையுள்ளவர்களாக இருப்பாங்க, இனிமையுள்ளவர்களாக இருப்பாங்க, கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களாக இருப்பாங்க, சகோதரை போல கிறிஸ்துவுக்காக ஆர்ப்பரிக்கக்கூடிய ஜனங்களாக இருப்பாங்க, கிறிஸ்துவை பிரியப்படுத்தக்கூடிய ஜனங்களாக இருப்பாங்க. ஆமென். தீர்க்கதரிசி சபையில் ஒரு சகோதரி ஆர்கன் வாசித்துக் கொண்டே இருக்கும்போது கையை தூக்கி ஆராதிக்க ஆரம்பித்தால் ஆர்கன் தன்னைத்தான் வாசித்தது. உண்மையா? உண்மையா? தேவன் பிரியப்பட்டாரா? தாவீது அங்கு வாசிக்கும் போது சவுலுக்கு இருந்த பிசாசு ஓடிட்டா? அப்படியாக தேவனை நேசிக்கிற ஜனங்கள் இருக்கிறீர்களா? உண்மையான வாயாக தேவனை துதித்து ஆராதிக்கிற ஜனங்கள், அதுதான் உண்மையான மணவாட்டி. சகோதர சகோதரனே, அந்த சத்தியமான வார்த்தை, ஆமென், அவருடைய இரத்தத்தின் சத்தமானது உங்களை மாம்சத்துக்கு கடலாணியாக வைக்கவே வைக்காது. அவர் உங்கள் மூலமாக பேச விரும்புகிறார். நான் சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக தீர்க்கதரிசி சொல்கிறார், the voice of God will be in her. கர்த்தரின் சத்தம் எங்க இருக்குதா? கொஞ்சம் கீழே வாங்க பிரதர். ஆமென். இந்த இடத்துக்கு வாங்க. the ministry of identification of is coming. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வாங்க. மேல இருக்கு. the voice of God will லவோதிஷியன் சபையில் சொல்கிறார். ஆமென். the church is no longer the mouthpiece. சபையானது இப்பொழுது கிறிஸ்துவின் வார்த்தையாக இல்லை, வாயாக இல்லை. he is turning on her. லவோதிஷிய சபை எப்படி இருக்குது? வாந்தி பண்ணக்கூடியதாக இருக்குது, வெதுவெதுப்பாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரு கூட்ட மணவாட்டி ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். இன்று கிறிஸ்துவுக்கு பேச வேண்டுமானால், உங்களுக்கு வார்த்தை வர வேண்டுமானால், தேவன் வானத்திலிருந்து பேச போவதில்லை. உங்களுக்காக ஒரு ஊழியக்காரனை தேவன் வைத்திருக்கிறார். அவர் முழங்கால் படியும் போது நீங்கள் என்னை கேட்கிறீர்களோ அதை அவர் மூலமாக உங்களுக்கு தேவன் பேச போகிறார். ஏன்னா உங்களுக்காக ஒரு மேய்ப்பனை தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்காக ஒரு மேய்ப்பனை பாம்பேயில் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த வழியை தேவன் தவற விடுவதில்லை. ஆமென். புரிந்து கொண்டீர்களா? ஆனால் அந்த வழி எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமான வழியாக இருக்க வேண்டும். அந்த பாத்திரம் எப்படி இருக்க வேண்டும்? நேற்று ஒரு சகோதரன் சாப்பிடும் போது அந்த தண்ணி இதை எடுத்து கழட்டி பார்த்தாரு. அதுக்குள்ள ஏதோ ஏதோ கிழிந்து நினைக்கிறேன். உடனே மூட்டிட்டார். நான் உடனே கண்டுகொண்டேன், அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, அந்த தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சகோதரி வீட்டிலேருந்து தண்ணி எடுத்து வந்தேன். ஏன் சொல்ல வாரேன்? பாத்திரம் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பாத்திரம் சுத்தமுள்ளதாக இல்லாவிட்டால் பரிசுத்தாவி அதுக்குள் இருக்க முடியாது. என்னோட இருக்கிறீங்களா? நான் முடிக்க விரும்புகிறேன். தீர்க்கதரிசி சொல்றார், the voice of God will be in her. கர்த்தருடைய சத்தமானது மணவாட்டிக்குள் இருக்கும். இரத்தத்தின் சத்தமானது உங்களுக்குள் இருக்கும். நீங்கள் பேசுவது நீங்கள் அல்ல, ஆவியானவர் தாமே உங்களுக்காக உங்களுக்குள் பேசுவார் என்று வேதம் சொல்கிறது.
ஆமென். நீங்கள் பேசுவது தீர்க்கதரிசி நினைத்திருந்தால் சகோதரி சிஸ்டர் ஹேட்டியோடைய ஒரு சகோதரி இருந்தால், எடித் ஹேட்டி என்று. அவள் வீல் சேரில் ரொம்ப வருஷமாக இருந்தாள். அவள் முடவலாகவே இருந்தாள். அவர் நினைத்தும், அவர் உபவாசித்தும், அவர் ஜெபித்தும் அந்த எடித் ஹேட்டியை சோமாக்க முடியவில்லை. அவள் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து சென்று விட்டார். சோ தீர்க்கதரிசி கையில் ஒரு வல்லமை கிடையாது. அவருக்குள் இருந்த மனுஷகுமாரன் பெரியவராக இருக்கிறார். சகோதரியே, இந்த பாவமான மாம்ச சரீரம் ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் இதற்குள் கிறிஸ்துவின் சத்தம் இருக்குமானால் அந்த சத்தத்தை நிறைவேற்றக்கூடிய தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அந்த சத்தமானது என்ன செய்யுமா? உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஒரு 15 வருஷமாக குழந்தையே இல்லாத ஒரு ஸ்திரீ பாஸ்டரத்துல வந்து ஜெபம் பண்ணும்போது குழந்தை பிறப்பது என்றால் என்ன காரியம்? ஒரு ஊழியக்காரன் பேசும்போது அந்த வார்த்தையிலிருந்து ஜீவன் வெளிப்படும் போது அது அங்கு போய் ஒரு கர்ப்பத்திற்குள் குழந்தையை உண்டாக்குறதா இருக்கிறது. கிறிஸ்து அப்படி பிறந்தாரா? மரியாள் வயிற்றில் பிறந்தாரா? இன்றும் கர்ப்பம் திறக்கப்படும் போது, அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படும் போது, ஏலி அண்ணாவை பார்த்து சொன்ன போது, ஓ உனக்கு தேவன் ஒரு குழந்தை கொடுப்பார் என்று சொன்ன போது, ஆமென், அண்ணாவிடத்தில் தேவன் டைரக்டாக பேசவில்லை, ஏலி மூலமாக தான் பேசினார். தேவன் ஊழியக்காரர் மூலமாக தான் பேசுகிறார். தேவன் இங்குள்ள பாஸ்டர்ஸ் மூலமாக தான் பேசுவார் என்ற அதுதான் அதற்கு ஏற்ற பாத்திரமாக இருக்கிறீர்கள். ஆமென். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ராப்சர் என்ற செய்தி தீர்க்க சொல்கிறார். நாம் எல்லாவற்றையும் முடித்து அங்க பெரிய ஒரு மார்ச்சிங் டே, ஒரு விக்டரி டே, ஒரு ஜெயத்தின் நாள் வரும்போது, மணவாட்டியும் சென்று கொண்டிருக்கும் போது, she will display the blood of Jesus Christ. அவ என்ன செய்வாளா? இயேசுவின் இரத்தத்தை அங்கு காட்டி கொண்டு போவாள். இந்த இரத்தத்தினால் தான் நான் ஜெயம் கொண்டேன் என்று. என்னுடைய சுய பலத்தினால் அல்ல, இந்த இரத்தத்தினால் தான் நான் ஜெயம் கொண்டேன் என்று இந்த காலை வேளை நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உண்மையான ரத்தம், அந்த கெமிஸ்ட்ரி இல்ல, சிவப்பு கலரில் காணக்கூடிய ரத்தம் அல்ல. ஆனால் ரத்தம் என்ன ஆயிற்று? ஆவி ஆயிற்று. ஆதியில தேவன் வார்த்தையாக இருந்தாரா? வார்த்தைக்கு முன்பு தேவன் சிந்தனையாக இருந்தாரா? சிந்தனைக்கு முன்பு தேவன் ஆவியாக இருந்தாரா? நான் சொல்லி முடிக்கிறேன். தேவன் ஆவியாகவே இருக்கிறார். அவரை யாரும் காண முடியாது. உண்மையா? ஆவியான தேவன் சிந்தனையாக மாறினார். சிந்தனையான தேவன் வார்த்தையாக பேசினார். வார்த்தையாக பேசினவர் அங்கு இரத்தமாக மரியாளுக்குள் வந்தால் அந்த இரத்தம் சிந்தப்படுவதனால் திரும்ப இரத்தமானது ஆவியாக பெந்தெகோஸ்தே நாளில் மாறிற்று. அந்த ஆவியானது திரும்ப 120 பேருக்குள் வந்து மாம்சமாக இரத்தமாக மாறிற்று. இன்று அதே இரத்தம் திரும்ப பரிசுத்த ஆவியாக நமக்குள் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த காரியத்தை அந்த இரத்தம் இயேசு கிறிஸ்து என்ற சரீரத்தில் செய்ததோ அதே காரியத்தை இன்று அதே இரத்தம் ஊழியக்காரர்கள் மத்தியிலிருந்து செய்கிறது. அதே இரத்தத்தின் சத்தம் உங்களுக்குள் செல்கிறது. நீங்களும் அவருடைய சத்தமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Hallelujah. The voice of the blood. ஆமென். இரத்தத்தின் சத்தம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரத்தமானது